எனக்கு கொஞ்சம் வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? ஆங்கில ஒலிகள் ஒப்பந்தமா? இத பாருங்கள், இவைகள் குறைச்சிகள். ரொம்ப பயமா இருக்குது. நான் அதை நக்க போறேன். என்ன கடிப்பதா? ஏ, எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் அதிர்ஷ்டம். சரி, ஒரு பலவர். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என் நண்பரே? எது? புதன்கிழமை என்ன செய்கிறாய்? ஐயோ கடவுளே, நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள். அழ்வாக உணர்கிறேன் இதற்காக. போகலாம். அது போதும், நிறுத்து. ஹாஹா, சரி, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன். உன்முறை. அனிட், அழக்கூடாதே. சரி, நான் இப்போது மருத்துவராக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. இந்த கரப்பான் பூச்சியை மீண்டும் உயிர்க்கு கொண்டு வரப் போகிறோம். இது வேலை செய்யவில்லை. ஓ, தயவு செய். என்ன அது? இன்னும் வேலை செய்யவில்லை. மன்னிக்கவும் ஏனேட், கவலைப்படாதீர்கள். புதன்கிழமைகளில் அதிகமாக இரங்கலாக இருக்க வேண்டும். ஓ, அது பழிபாக கொலிஷ். கரப்பான் பூச்சி. உதவி, என்னை சாப்பிட விடுங்கள். நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள போறீங்க. நான் முதலில் செல்லலாமா? ஏய், வாவ், என்ன அற்புதமான கேக். நண்பர்களே, ஓய், நான் அப்படி விளையாட மாட்டேன். ஆஹா. அல்மணியே. என்னாத்து அதிர்ஷ்டம். மக்களே, நாம் அதை முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, நான் இதை நக்கி அப்பிறகு கேக்க கடிக்க முடியுமா? அப்படியே இதை நிறுத்துங்கள். உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு திட்டம். உன் தடிப்பொழியில் மூடப்பட்டுள்ளது. நான் போக வேண்டியதுதான். கேளுங்கள், அதை மற்றும் ஒரு முறையும் செய்யாதீர்கள். பார்த்தீர்களா, நாங்கள் திருடுவதில்லை. இதை உணவாக கொள்ள முடியாது. இப்போது கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. அதை ருசிக்க தயாராக உள்ளேன். அவள் மண்ணை சாப்பிடுகிறாள். அது மண் அல்ல, சாக்லேட். மேம்யூ, மேம்யூ, மேம்யூ. தாடிகள், இங்கே வாங்க. ஏய், நல்ல விஷயம். நாம காடுகள் வந்தன. ஓ ஆம். மைட், இனி பாட்டிலை கடிக்கப் போகிறாய். அதில் எதுவும் இல்லை. என்ன, அவன் இறந்துருச்சா? எனக்கு கோக் வகைப்படுத்த முடியாது. நான் தொடங்குகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது வெறும் கோக் மட்டுமில்ல, இது கோக் ஜெல்லி. வாவ், இது வெறித்தனமாக இருக்கிறது. மைக், நீ அளவுக்கு மீறி விட்டாய். மிக்கேல், ஜெல்லி சாப்பிடுவதை நிறுத்த முடியாமல் போனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மிக பெரியதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும் என நம்புகிறேன். உன் உதவி இல்லாமல் நான் முடியாது. ஜெல்லியை கச்சிதமாக பிழியுங்கள். ஓ, என்னது? நன்றி. ஐயோ, நன்றாக செய்தாய். சின்ன விஷயம். நீ சுதந்திரமாக இருக்கிறாய். கொஞ்சம் கொடு. அந்த எறும்பு என்ன அதில்? அம்மா, அம்மா, என்னை தின்ன போறாங்க. நான் ஆச்சரியப்பட போறேன். நான் பாவமாவே இருப்பேன். அப்படி என்றால் முதலில் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம்? ஏய், வின்ஸ்டி, பறவைகள், இது என்னுடையது. பிரியாவிடை.
எனக்கு நூடுல்ஸ் பரவாயில்ல. ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம். என்ன ஒரு அதிர்ஷ்டம். முதலில் இந்த நூடுல்ஸை முயற்சி செய்கிறேன். ருகா, இந்த குச்சிகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியல. ஒருவேளை இவ்வாறே. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. மூட்டையை பார்க்க மறந்தேன். அதற்குள் காரமிளகாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஐயோ, சூடாகவே இல்ல. வணக்கம். ஓ, நன்றி ரேண்ட். நான் நல்லா இருக்கின்றேன். என்ன அது? உங்கள் நாக்கு. என்ன? ஓ கடவுளே, என்ன அது? என் நாவு மிகவும் நீளமாகிவிட்டது. அதை என் வாய்க்குள் திருப்பி வைப்போம். வாழ்த்துக்கள். என்னடா இது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கிறது. எனவே இதை தண்ணீருடன் சாப்பிடுவேன். மேலும் இது காரமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து விடுவேன். நான் ஒரு புத்திசாலி. நல்ல வேலை. ஓ ஆமாம். ஓ இல்லை இல்லை இல்லை. என்ன நடந்தது? எனக்கு தண்ணீர் முடிந்துவிட்டது. லென்ஸ்டி, கொஞ்சம் வேணுமா? நீர் எங்கே இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவர்கள் பேஸ்ட் பாக்ஸியை மிகவும் விரும்புகிறார்கள். எங்களுக்கு ஒரு புதிய பலகாரம் உள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். அது சரி. அது நியாயமில்லை. என்னுடன் தொடங்குவோம். உள்ளடக்கம். எதை பற்றி? என்ன பிரச்சனை? நாம் சில செல்ஃபிகளை எடுக்கலாமா? ஓ, இது எனது லைவ் ஸ்ட்ரீம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனிட். இன்று நாம் இந்த சாக்லேட் சுவைக்கும். உங்களுக்கும் இதை பிடித்தால் லைக் செய்யுங்கள். எவ்வளவு இனிமையாக வாசிக்கிறது. அதை முறியடிக்கலாம். அவர் இப்போது மிகவும் நல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். உங்களுக்கு இறகு. சரி, எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? ஆரம்பிச்சீங்க. நான் ரொம்ப சூப்பர். இது கையாண்டு நான் உங்கள் ஒளிபரப்பை நுழையப் போகிறேன். என்ன? நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எல்லோருக்கும் நன்றி. லைன். சுவையாக எதையாவது சாப்பிட்டதே பல வருஷங்கள் ஆகிறது. ருசியாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கனவே விரும்புகிறோம். ருசியானது. அதிசயம். சாக்லேட் எங்க? யாரோ அதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் அதனை அனுபவிக்கட்டும். உங்களோ? நான் அதை திறப்பது குறித்து தயங்கவில்லை. ஓர் காலி பெருக்கம். எப்படி அப்படியெல்லாம்? இது நடந்துகிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ ஒருவர் நம்மை முந்தி பெருக்கம் சாப்பிட்டு விட்டாரு. ஐ, நீதான். ஐயோ, எனக்கு கிடைச்சிடுகிறது. ஹாரிபிள்ஸ். நான் மிக அதிர்ஷ்டசாலி. எனிட், நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். நான் அதை தொட விரும்பவில்லை. தொட்டு பார்க்காதேன். அது காய்ந்து மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. நேகலேம், அதனால் நான் சுதந்திரம். ஐயோ, சரி, அதை இப்பயாதே பியாரிங்க. மகிழுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது.
இது அடர்த்தியாக இருக்கு. ஓரமாக நின்று கொள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் மருத்துவராக நானும் நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கிறேன். எடுக்கிறேன் பார்க்கலாம். எடுக்கிறேன். பின்பற்றுவோம். அங்கே பல கிருமிகள் இருக்கின்றன. நீ நிச்சயமாக அதை சாப்பிட முடியாது. அதை சுத்தம் செய்யலாம். இதை செய்ய நமக்கு கைகளுறை மற்றும் சிறப்பு கருவிகள் தேவை. என் கைகள் மாசுபட வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அனைத்து பூஞ்சை மற்றும் பூஞ்சை பூக்களை அழிக்கும் சுத்தமான ஸ்ப்ரே. இந்த பீங்கான் புதியது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீ நான் துவங்க தயார். உங்களுக்கு பிரச்சனை இல்லை எனில் மகிழ்ச்சியான அதிர்ச்சி. உனக்கு வருந்துகிறேன். எனக்கு இதை வெறுக்கிறது. அவன் காரமானவன். நீ பேசிக் கொள்ளும் போது என்னை நீ ஏதும் செய்து விட்டாயே என்று நினைக்க வைத்து விடுகிறது. கிண்டர் சர்ப்ரைஸ். எவ்வளவு அதிர்ஷ்டம். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். என் கருத்தில் உலகத்தில் சாக்லேட்டை விட ருசிகரமானதா எதுவும் இல்லை. சூசி, உன் வாயை மூடி அங்கே இருந்து விலகு. ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த காரமான மிளகையை சாப்பிட்டால் எனக்கு பிடிக்கவில்லை. சாக்லேட் எல்லாவற்றையும் சரி செய்யும் மற்றும் இதை இன்னும் ருசியாக்கும். நான் எடுப்பதற்கு ஐயோ, ஒரு நிமிஷம் காத்திரு. நான் அவசரமாக போவதில்லை. எனக்கு ஒரு நல்ல யோசனை உள்ளது. என்ன செய்கிறே? நீ சாக்லேட்டை மட்டும் நக்க முடியாது. எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியது தேவையானது. நீங்கள் எனக்கு அனுமதிக்க மாட்டீர்கள் என்று நான் தெரிந்தேன். சரி, பார்க்கலாம். நான் இதை சமாளிக்கலாம். என்னால் ஒரு வியர்வையும் கூட வராது. ஓஹோ, என்னுள் ஒரு தீப மிரட்சி ஆரம்பமாகிறது. உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தேவைப்படலாம். நான் இப்போது தடுக்க முடியவில்லை. நான் எரிகிறேன். அந்த சூசி, நீர் மாறி தீ மூச்சிடலாமா? மன்னிக்கவும், என்னை கையாள முடியவில்லை. ஒரு டிபிஆர் கிகானாத சிலபில் என்ன செய்ய வேண்டும்? ஆஃபா, இதை விட்சுட்டி உள்ளது. மிக சந்தோஷம். முடிஞ்சிட்டதா? எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஏன் சிரிக்கிறாய் சூசி? உன் முழு முகத்திலும் சாம்பல் இருக்கிறது. இருக்கிறது சிறப்பாக இருக்கும் என நம்புகிறேன். அதல்ல, என் சாக்லேட் இலை உருகிவிட்டது. இது ஒரு விபத்து தான். நீதிமானாக வேறுபாடு என்ன? எதையும் இப்போது சரி செய்ய முடியாது. வாவ், கொடை ஒரு தாக்க முறை. சூப்பர். பாருங்கள், வேறொரு கிண்டர் சர்ப்ரைஸ் இருக்கிறது. இது உண்மை அதிர்ஷ்டம். இதிலிருந்து ஒட்டு காகிதத்தை இப்பொழுது எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மிக பெரியதாக இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் அகற்ற முயற்சிக்கிறேன். இப்போது நான் சாக்லேட்டை சாப்பிடுகிறேன் மற்றும் எனக்கு சிறிது கொடுக்கவும். தயவு செய்து அதன் பரிசீலனையை தேடாதே சூசி. ஒரு சாக்லேட்டை நீதான் சம்பாதித்தாய், மற்றொன்றை நீ பெற மாட்டாய். எவ்வளவு பேராசை! புதிய பானைகள் மிகவும் அருமையாக இருக்கின்றன. அவற்றை ஒன்றாக திரைப்போம். பாருங்கள், இவை பொம்மைகளாக இருக்கின்றன. அழகாக இருக்கின்றது. நான் இதை முதலில் தொட ஆசைப்படுகிறேன். வித்தியாசமாக இருக்கிறது. பொத்தான்கள் அழுத்த முடியவில்லை. எனக்கு எதுவும் புரியவில்லை. இது உண்மையாகவே உடைந்ததா? எனக்கு தெரியவில்லை. மேலும் நெருக்கமாக பார். ஐயோ, நான் இதை தொலைத்துட்டேன். இப்போ ஒரு தொலை இருக்கிறது. இது மிகவும் வித்தியாசமாக இருக்கிறது. மேலும் ஒரு விஷயம், என் போப்பி, இது மிகவும் சுவையாக மக்காக்கி ராய்டு ஊற்ற பார்க்கலாம். ஆச்சரியம். இது மாமிர்லேட். அருமை. என்ன ஒரு மனமகிழ்ச்சியான ஆச்சரியம். நிச்சயமாக என் வரிசையையும் சாப்பிடலாம். ஓ, ஒரு நிமிடம். என்ன? நான் முடியவில்லையே. நான் இதை பறிக்க முடியவில்லை. இது மிக கடினமாக உள்ளது. எனது பற்கள் முறிந்துவிடும். ஆஹா, எனது முகம் வலிக்கிறது. அடுத்த முறை நீங்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாயில் இழுக்க மாட்டீர்கள். மன்னிக்கவும், உங்கள் நகைச்சுவையால் எனக்கு கவனம் கலைப்படுத்த நேரமில்லை. சாப்பிட நேரமாயிற்று. ஆம், சாக்லேட் இதை மேலும் அருமையாக ஆக்கியது. தெய்வீகமான சுவை. நான் இதை ஒருபோதும் முயற்சித்ததில்லை. என்ன? எனக்கும் கொஞ்சம் வேணும் மியா. குறைந்தது ஒரு சிறு துண்டு கொடு. இல்லை, ஏற்கனவே தெரிந்து கொண்டேன். எங்கேயாவது உட்கார்ந்து விளையாடி இருக்க வேண்டும். நிறுத்து. எனக்கு ஏதோ உண்டாகி இருக்கிறது என்று நினைக்கிறேன். என் பாப்பரை சாக்லேட்டால் நிரப்ப முடிவு செய்துவிட்டேன். இதிலிருந்து நல்லதொரு விஷயம் வரக்கூடும் என உறுதியாயிருக்கிறேன். ஹே, எங்கு போகிறாய் சூசி? சாக்லேட் உறையும்படி இதை பிரிட்ஜுக்குள் வைக்க வேண்டும். இதுதான். இப்போது சிறிது நேரம் காத்திருக்கிறேன். ஓ, எனக்கு இது முடிந்தது போல் தெரிகிறது. நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஆச்சரியம், சாக்லேட் பிடித்து விட்டது. விரைவில் நான் இதை சுவைக்க முடியும். நீங்கள் எங்கு சென்றீர்கள் சூசி? இப்போது நீங்கள் ஒவ்வொன்றும் புரிந்து கொள்வீர்கள். நான் என் பாப்பெட்டை சாக்லேட் வைத்து ஃப்ரிட்ஜில் வைத்தேன். நான் என்ன பதக்கம் கிடைத்தது பாருங்கள். அது நன்றாக உள்ளது. மேலும் சாக்லேட் சேர்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை நமக்கு சுவைக்கும் நேரம். இது மிகவும் நல்லதாக இருக்கிறது. சாக்லேட் வாய் பற்றி செல்கிறது. என்ன? இது அற்புதம் என்பதை இன்றி எனக்கு சந்தேகமில்லை.
எனக்கும் உபயோகிக்க கொடுக்கிறாயா? நீ கொடுக்க மாட்டாயின்னு எனக்கு தெரியும். கஞ்சம் சாபம். சரி, கேட்காதே. என் வழியிலேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். மன்னிக்கவும் சூசி, இப்போது இந்த பாப் என்னுடையது. இந்த எல்லா அழகான பொத்தான்களும் மீண்டும் மீண்டும் அழுத்துவதற்கு ஒன்று மிகவும் போதை பெறுவது போல் இருக்கிறது. விரல்கள் தானாகவே அதை நோக்கி செல்கின்றன. உண்மையில் மற்றவர்களின் பொருட்களை எடுத்துக்கொள்வது தவறாகும். அதனை உடைக்காதீர்கள். அதை எனக்கு கொடுங்கள். கொடுங்கள். என்ன செய்தாய் மியா? நாங்கள் அதை கிழித்து விட்டோம். ஓ சூசி, எங்க இருக்கிறாய்? எல்லாமே சரியாக இருக்கிறதா? ஜிமிக்கி அரச குடும்பத்தைச் சேர்ந்தது. ஏய், நீ அதை எடுத்தே ஆக கூடாது. இதற்கு முழுமையாக நீயே காரணம். சரி, பாதி நல்லதே. எப்போதாவது உன் சொல் சரியே இருக்கலாம். இது வேலை செய்கிறது. இதை திறப்பதற்காக நான் காத்திருக்க முடியாது. அப்படியா? திற. அது மக்காச்சோளம் தானா? என்ன, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும். பார்க்கலாம். குச்சி மீது ஐஸ்கிரீம். நீ சொன்னது சரியா இருந்தது. ஓ, வாழ்க்கை ஏன் இவ்வளவு அநியாயமாக இருக்கிறது? நான் உங்களது இடத்தில் இருக்க விரும்புகிறேன். நான் உங்களை குணப்படுத்துகிறேன். நீ என்ன வித்தை? அப்போது இது வேடிக்கையாக இல்லை. எனக்கு பொறுத்தவரை மிகவும் வேடிக்கை. நான் சில நேரம் மக்கனம் இருப்பது விரும்பினேன். வாவ், ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இது சாக்லேட்டுடன் சிறப்பாக செல்கிறது. இது உண்மையான பாப்சிகளாக மாறிவிட்டது. அதை நான் சுவைக்க விரும்புகிறேன். உங்கள் உதவியின்றி அதை செய்ய முடியும் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இது மிகவும் நல்லது. சாக்லேட் அழகு நேரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவதற்கான ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் வழங்கலாம். நான் இதனை உன்னை விட அதிகமாக சாதித்திருப்பேன் என்று நினைக்கிறேன். தெய்வீகம். இங்கே ஜாகம் குளிர்ந்து விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் அசைய முடியவில்லை. ஹே, உனக்கு என்னாச்சு மியா? விசித்திரமாக இருக்கிறது. எந்த பதிலும் இல்லை. அவர்கள் உறைந்து போய்விட்டார்களா? சரி, அப்படி இருக்கிறது. சுவை. நான் இறுதியாக இனிப்பல்லை கத்த ருசிக்க முடியும். என்னை யாரும் நிறுத்த முடியாது. அதை பார்க்க அருமையாக இருக்கிறது. என் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஆம், நான் ஐஸ்கிரீமும் உங்களைப் போலே நல்லா சமாளிக்க முடியும். நீ எங்கிருந்தாவது என்னிடம் அதை பெறுவாய். நான் நினைத்ததா அல்லது நீ ஏதும் சொன்னாயா? மன்னிக்கவும் மகனே. தெளிவு. சரி, நான் உன்னை குளிர்ச்சியை நீக்கும் சுவை கேஸ் பர்னர் இதற்கு உதவும் என்று எனக்கு நிச்சயம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் மியா? அது மெல்ல மெல்ல சுகமாகி இருக்கிறதா? ஓ, நான் மீண்டும் நகர முடிகிறது. இது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நன்றி சூசி, நீ என்னை காப்பாற்றினாய். ஓ இல்லை, என்னுடைய ஐஸ்கிரீம். நீ அதை சாப்பிட்டாய். இதை எனது உதவிக்கு ஒரு சிறிய விருதாக கொண்டாடலாம். ஓ, அப்படியா? அப்படியானால் நீ அதை தூர்வெறும் கொழுக்கும் சாப்பிட வேண்டும். ஏற்கனவே சார்லட் அதை ருசிக்கிறதற்காக சுவையாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம். இதுவரை அது அவ்வளவாக கெட்டதாக இல்லை என்று தோன்றுகிறது. ஆனால் இப்போது இது மோசமாகிறது. முழு சுவையையும் நான் உணர்ந்தேன். நீ என்ன செய்ய போகிறாய் சூசி? கார்ன் கொண்டு ஏதாவது சமைக்க முடியும் என்று நினைக்கிறேன். இதற்கு நீங்கள் மகான் போன்றவர்களை மேகு சந்திப்பீர்கள் எதையும் மற்றும் விசாரிக்கலாம். ஆனால் உனக்கு எண்ணெய் சோம்பு எதற்கு வேண்டும்? இன்னும் புரியலையா? எனக்கு வெண்ணெய் பொரி புடவைய செய்ய வேண்டும். முந்திரிக்காய் கடல் நன்றாக சூடுபடுத்தப்பட வேண்டும். ஓ, அவைகள் என் முகத்துக்கு நேராக பறக்கின்றன. இதை பாணாக்கவில்லை. சரி, இதோ அது. எப்படி குளிராக இருக்கிறது. இது ஒரு பெரிய நான் உங்களை தெரிந்தேன். மதிப்பீடு. ஏதாவது எனக்கு மாற்றம் செய்ய நினைக்கவில்லை. மக்காச்சோளம் அதிகமாக பிடிக்கும். சாக்லேட் மேல் பூச்சி இல்லை, ஆனால் அதை இப்போது சீர் செய்வேன். என்ன அழகு. சாக்லேட் சரியாக பொருந்துகிறது. எப்போது என் உணவாக முற்றிலும் தயார். அந்த சுவை அருமையாகவும் இருக்கிறது. நான் இன்னும் மேலும் மேலும் விரும்புகிறேன். சூசி, நாம் நெருக்கமான நண்பர்கள் என்று எனக்கு நினைவூட்ட விடு. எனவே நான் உனக்கு குடிக்க போகிறேனா? சரி, இது பிடி. ஆனால் நீ மெய்நிலை முனையத்தை கடந்தும் எரிகிறாய். நன்றாக இலக்கு வைத்து படி. நான் எதையும் பிடிக்க முடியாது. மன்னிக்கவும், என் பார்வை மோசம் உள்ளதே. நீங்கள் முயற்சிக்கவே இல்லை. மூட்கை பதிவுகளுக்கு உடனடியாக. எவ்வளவு அருமை. இது தரமாக இல்லை. எனது கருத்தில் எல்லாம் சரியாக தான் உள்ளது. எனக்கு பாப்கார்னும் உனக்கு பக்கெட்டும். அருமை. இந்த முறை நான் முதலில் இருக்க விரும்புகிறேன். ஆம், வாவ், கோகா கோலா. வாவ், இது நிச்சயமாக இருக்கிறது. நீ மிகவும் அதிர்ஷ்டசாலி. என்னிடம் என்ன இருக்கிறதோ என்று நான் நினைக்கிறேன். பூரோ கோலி, அது வேண்டாம். நான் கோகா கோலா விரும்புகிறேன். தோல்வியர் சகிக்கவும். ஏன் நான் உன்னை ஏய்ப்பதில்லை. என் வெற்றியில் மகிழ்கிறேன். சாக்லேட்டுடன் கோலா குடிப்பதை நினைத்து மகிழ்கிறேன். நேரத்தை வீணாக்க வேண்டாம். ஆமாம், முயற்சிக்க காத்திருக்க முடியாது. என்ன ஒரு புத்துணர்வான சுவை.
சூப்பர். இப்பொழுது சாக்லேட்டுடன் அதை குடிக்க நேரம். சரி, பார்க்கலாம். அரே, பாட்டில் மீண்டும் நிரம்பி இருக்கிறது. ஏன் ஒன்றும் காலியாக வரவில்லை? பானம் மிகவும் கெட்டியாகிவிட்டது போல் இருக்கிறது. கவலை இல்லை, அதை நீட்ட முயற்சி செய்கிறேன். இதற்கு எனக்கு போதுமான வலிமை இருக்கிறது. என்னாச்சு? அது தவறியது. என் வாய்க்குள் இல்லை. என் முகம் அழுக்காகிவிட்டது. நீ எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறாய். சரி, இது அனைவருக்கும் நடக்கும். பரவாயில்லை, இது மிகவும் அருமை. கடைசி சொட்டுக்கெல்லாம் நான் விழுங்க தயார். வாவ், இது உண்மையிலேயே மதிப்புள்ளது போல தென்படுகிறது. எனக்கு கொடுங்கள். ஓ இல்லை, உங்களிடம் ப்ரோக்கோலி இருக்கிறது. போங்கள். எனது தோல்வியை நினைவூட்டியதற்கு நன்றி. என்னால் மறக்க முடியாது. மிகவும் துர்நாற்றம் அடைந்துள்ளது. இந்த கொடிய நாற்றத்தை அழிக்க நீங்கள் அவசரமாக அதில் சாக்லேட்டை ஊற்ற வேண்டும். இந்த சூழ்நிலையில் இதுவும் உதவவில்லை. இது வெறுமனே அருவருப்பாக இருக்கிறது. நான் எந்த விவரணமும் சேர்க்க மாட்டேன். இதை யாருக்கும் சாப்பிட சொல்ல மாட்டேன். என்னிடம் அழுத்தம் கொடுக்க தாய்க்காதுங்களே. நீங்கள் தான் முடிக்க வேண்டியிருக்கும். ஹே, நீங்கள் அழுத்தம் தரினால் சரி, ஆனால் நம்புங்கள், இதிலிருந்து நல்லது எதுவும் வராது. அம்மா, இது என் வாயின் உள்ளே வைக்க பயமாக இருக்கிறது. விரைவில் செய்துவிட்டேண்டுமோ? இப்படி செய்தால் இது அசிங்கமான ருசியாக இருக்க வாய்ப்பு இருக்காது. இல்லை, இன்னும் நான் அதை ருசிக்க முடிகிறது. இன்னும் நிறைய இருக்கிறது. ஆகவே இதை முடிக்க நிறைவாக செய்ய வேண்டும். நேரம் இருக்கும்போது எனக்கு சூசியின் மீது கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் அதுவே நீ எனக்கு வேண்டாத விஷயங்களை செய்ய வைக்க உதவுவதால் நிறுத்துவதில்லை. இதுவே நியமங்கள். முடியாததை நிறுத்து. அதுதான், அது கடைசி துண்டு. சந்தோஷமாக உள்ளாயா? வாவ், நீ யானை நீர்க்குதிரை போன்ற வயிறு கரைத்தை கொண்டிருக்கிறாய். ஓ இல்லை, ஏதோ நிறுத்து. சுழி, காற்றை பாழாக்காதே. சுதந்திரமாக இருக்கிறான். அன்ஷியோ, நம்மால் கூடுதல் கருவிகளை ஆர்டர் செய்ய வேண்டும். இல்லையெனில் நகங்களால் அடிக்க வேண்டும். ஓ, அது கொஞ்சம் அழுத்தப்பட்டிருக்கிறது. அருமை. இப்போது இவையெல்லாம் ஸ்டைலான கருவிகள். உங்களுக்கே திருப்புகள் பல வண்ணங்களில் கிடைத்துள்ளன. உங்களுக்கு பிடிக்கும் வண்ணங்கள். உங்கள் புதிய அறையை கட்ட ஆரம்பிக்கலாம். எல்லாம் மிகவும் குளுமையாக உள்ளது. முடிவை பார்க்க ஆவலுடன் இருக்கிறேன். உங்களின் குழுவின வேலை மிகவும் திருப்திகரமாக உள்ளது. கருவி பயன்படுத்தினால் கவனம் அவசியம். பெண்களே, இது உங்களுக்கு சரியான வீடு. ஆமாம், நடனத்திற்கான நேரம். 1 நிமிடம். இன்னும் பெட்டிகள் உள்ளன. உள்ளே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வா, எனக்கு நீல இரைச்சல் நிறைந்த ஒரு வாளி கிடைத்தது. எனக்கு ஒரு பெயிண்ட் ரோலரும் இருக்கிறது. எனக்கு அருமையான பிங்க் பெயிண்டும் இருக்கிறது. ஒரு பெயிண்ட் பிரஷ் மற்றும் பெயிண்ட் வாங்கி வையுங்கள். அப்போ அதிரடியாக ஆரம்பிக்கலாம். மியா தனது அறையை முழுவதும் பச்சையாக மாற்றப் போகிறாள் என்பதை ஏற்கனவே அறிவாள். ஜூலியின் அறை நீல நிறமாக இருக்கும். ஓஹோ, நிறம் எங்கள் மேல் எல்லாம் விழவிடாதீர்கள். இது குளிர்ச்சியாக இருக்கும். நிக்கோலின் அறை தெளிவாக மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அட்டகாசம். பிரிட்டனியின் அறை அழகான இளஞ்சிவப்பு நிறமாக இருக்கும். அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. உங்களின் அறைகள் அருமையாக இருக்கின்றன. முன்னேறுவோம். என் அறை மிகவும் காலியாக உள்ளது. கண்டிப்பாக சில அலங்காரம் தேவை. இதற்காக எனக்கு சிறந்த பொருத்தம் இருக்கிறது. ஓ மிஸ்டர் கிளாக், நீங்கள் இந்த சுவற்றில் அற்புதமாக தோன்றுவீர்கள். ஒரு மலருடன். மேலும் என்னுடைய யூகுலேலியை மறக்கவில்லை. அதையும் சுவரில் தொங்க வைப்பேன். கடல் நத்தி, சில மற்றும் கடற்கரையிலிருந்து நிறைய கற்கள். அது எப்போதும் கடல், சூரியன் மற்றும் கோடை நினைவுகளை தரும். என்னுடைய அனைத்து விருப்பமான வாத்துக்குட்டிகள் இங்கே வசிப்பார்கள். என்னுடைய சிப்பி சேகரிப்போம். நான் நிரப்பக்கூடிய சுற்றகத்தில் இருந்து செய்யப்பட்ட ஒரு நாற்காலி கண்டிப்பாக வேண்டும் என்று நினைக்கிறேன். இது சிறந்தது. இப்போது என் அழகான அறையில் சோர்வு தீர்த்து மகிழ்வதற்கான நேரம். ஜூலி, வணக்கம். நிக்கோல் அவர் செல்ஃப்க்கு மிக்க குழுவுமான ஒரு அறை தந்தார். நானும் ஏதாவது குழுவுமா செய்ய விரும்புகிறேன். எனது ஆயுதங்களுக்கான ஹோல்டர்களை குசும்பில் பத்தி தொங்க விடுவது அவசியம். நான் இன்னும் பெரியதொன்றை வைத்திருக்கிறேன். பரிசுத்தம். இந்த சுத்தி கேரி 2 மைக்ராஃப்ட் படங்கள் சுவர்களில் அழகாக இருக்கும். சரியானது. 2 பொம்மைகள். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்க முடியும். நாங்கள் தரையில் ஒரு மென்மையான பாய் போடுவோம். மேலும் ஒரு டைனமிட் மேசை.
எங்களுக்கு சிலவற்றை தேவை மற்றும் எனது நண்பர் பீட் அவன் சுவாரஸ்யமாக இருக்கிறார். அருமை. நான் பெரிய மூட்டை ஆசனத்தில் உட்காரப் போகிறேன். பிரிட்டனி வணக்கம். வாவ், பெண்கள் தங்கள் அறைகளை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டனர். அப்படி என்றால் நான் அதிசயான அழகான ஒன்றை பண்ண போகிறேன். ஒரு ரோஜா நிற வகையை மற்றும் சில இதயம் வடிவ மாலைச்சரங்கள். வாவ், அருமையான சில மேகங்கள். நீங்கள் ஈவாலில் இருப்பீர்கள். ஓ, ஒரு சிட்டுக்குருவி. அது மிகவும் அழகாக இருக்கிறது. வாங்க, நீங்கள் இங்கே இருப்பீர்கள். எனக்கு ஒரு நைட் ஸ்டாண்ட் தேவைப்படும். இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய போகிறேன்? சிறந்த சில பொருட்கள் இருக்கின்றன. அங்கே எனது பூரண உலகத்தை உருவாக்கினேன். இந்த அறை மிகவும் அழகாக இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு யோசனை உருவாக்குகிறேன். நீல்பாய் ஒரு புல்வெளியை வைப்பேன். மற்றனுக்கு நகிலி பசும்புல். பந்துகள் அருமை. ஆஹா, என்னுடைய அறையில் கச்சிதமாக ஒரு லியோனா இருக்க வேண்டும். இங்கே இன்னும் சில அலங்காரங்கள் மற்றும் சில மேடைகள் இருக்கின்றன. நாங்கள் இங்கு சில பொம்மைகளை வைக்கலாம். மேலும் சில சேத்த பிளாண்ட். இந்த இடத்தை காணுங்கள், அது எண்ணெய் போல உள்ளது. மேலும் சில பிளாஸ்டிக் செடிகள் மற்றும் ஒரு பச்சை சாய்வு தோணி. இதுல நீங்கள் ஓய்வெடுக்கலாம். இதை காட்டுகிறேன் இப்போதே. அறை செயல்பாடு. வாவ், உங்களின் அறைகள் மிகவும் அழகாக இருக்கின்றன. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறேன். என்னுடைய பேரி தோழி லிலோ இப்போது ஓய்வெடுக்க விரும்புகிறாள். உங்களுக்கு என் அறையில் ஒரு சிறிய வீடு செய்தேன். அப்பா, அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். உன் முடியை ஒதுக்க லெட் மீ. ஓ, எனது மிகவும் பிடித்த பூனை. உனக்கு பிடிக்கிறதா? நான் உங்களுக்கு விளையாட சிறிது நேரம் வழங்கினால் எப்படி இருக்கும்? பாருங்கள், என்னிடம் ஒரு இறகு உள்ளது. பிரிட்னி மற்றும் லீலோ மிக அழகாக இருக்கிறார்கள். என்னிடம் செல்ல பிராணி இல்லை. என்னிடம் மிக அழகான ஓர்மொழி இருக்கிறது. அது செடிகளுடன் கலந்து எனக்கு தெரியாமலேயே இருந்தது. உங்கள் வீட்டுக்கே திரும்பி வாருங்கள். இங்கே உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என உறுதியாக நினைக்கிறேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். உன்னை கண்டு திருப்தி அடைய முடியவில்லை. அடே, என் செல்லம் எங்கே? ஒரு நிமிடம். எனக்கே ஒரு அழகான நாய் இருக்கிறதே, அதை பாருங்க. அது என் நம்பிக்கையான நண்பன் ஸ்டார் கேசர். இதோ அதன் ஸ்கர்ட் பார்த்து பாருங்க. மேலும் எனக்கும் ஒரு செல்லம் இருக்கு. எனது குளிர்ந்த சார்லி சந்தோஷமாக இருக்கிறான். சார்லி, அவன் பேசவும் முடியும். சார்லி, நீ எப்படி பேசுவாய் என காண்பி. ஹாய். ஓ சார்லி, என்னை கோபப்படுத்தாதே. உங்களுக்கு மிகவும் அழகான செல்லப்பிராணிகள் இருக்கின்றன. எனது அழகான அறையில் உங்களுக்கு நிறைய புகைப்படங்களை எடுக்கும் ஆசை வரும். ஹே, எனக்கு பசிக்கிறது. நான் மாக்ஸி, நீ ப்ராபியனை ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ நன்றி, அதிரடியான வேகத்தில் வந்துச்சு. ஓ, என் பொழுதுபோக்கு பை. ஐ, அது யார்? உங்களுக்கு பசிக்கிறதா? நானும். செல்லுங்கள். சரி, பகிர்வதற்கு நான் தயார். நான் இன்னும் என்ன வைத்திருக்கிறேன்? சரி, அது ஒரு பாக்கர் மற்றும் அது நீளமாக உள்ளது. ஜூலி, நீ என்கிட்ட இருந்த பர்கரை எடுக்க விரும்புகிறாயா? ஆஹா, நான் இன்றைக்கு சாப்பிட போகிறேனா? சரி. ஆஹா, எனக்கு பக்கோடை கிடைத்தது. அதை இப்போதே சுவைக்கிறேன். இதுவும் நீளமாக இருக்கிறது. அங்கே இன்னும் ஏதோ இருக்கிறது. நகெட்ஸ். நாம் சீக்கிரம் செயல்பட வேண்டும். ஓ, அதென்ன? ஏன்? சரி, இதை எடுத்து செல்வேன். சாப்பிடுவதற்கு ஆர்வத்துடன். என்னிடம் வேற ஏதாவது இருக்கிறதா? பீகோ, என்ன? பூண்டு சாஸ். சரி, அதை கையில் எடுத்து பார்ப்போம். இல்ல, எனக்கு இது பிடிக்கல. எல்லாரும் எதையாவது சாப்பிடுகிறார்கள். நானும் களைப்பில்லாமல் இருக்கிறேன். எலக்ட்ரிக் கிதார். நிக்கோல் கித்தார் வாசிக்க முடிவு செய்தார். அதற்கு பிறகு நான் ஒரு விருந்துக்கு திட்டமிடுகிறேன். எனக்கு இசைக்காக ஒரு ஸ்பீக்கரும் ஒரு அருமையான டிஸ்கோ பந்து உள்ளது. எல்லோரும் நட டான்ஸ். என்ன சாமி, அந்த சத்தம் யார் செய்கிறது? மியா. பாட்டி நடக்கிறது. அப்பா, பெண்களே, நீங்கள் என் பாட்டிக்கு தானே வந்திருக்கிறீர்கள். நாம் அனைவரும் சேர்ந்து ஆடுவோம். என்னை வரை யாரும் கேளவில்லை. சரி,
நான் உங்களுக்கு சில மிக செம்ம மியூசிக் காட்ட போகிறேன். நான் எனது ஸ்பீக்கரை எடுத்து எனது எலக்ட்ரிக் கிட்டாரை இணைத்து நாங்கள் ஒரு அருமையான விஷயம் வாசிக்க போகிறோம். அந்த பெண்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அழகா இருக்குது. நிக்கோலிடம் கூட போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். ரொம்ப குளிர். அவங்க எல்லோரும் நிகோல் கிட்ட போயிட்டாங்களா? நான் ஒன்னாக தான் இருக்கேன். இப்போ எனக்கு கேக் செய்யணும். நான் இதை பொறுத்தவரை மிகச் சிறப்பாக இருக்க போகிறேன். எல்லாம் பச்சையாக இருக்கும். ஓ, அதுவென்பது அழகாக இருக்கிறது. கிரீன் தான். வா வா. மற்றொரு அடுக்கு. ஹே, கலர் போச்சா? ஓ, நான் இன்னும் எடுத்து வரேன். மியா எங்கே சென்றாள்? அவள் அங்கே என்ன செய்கிறாள்? ஓ, மிக்கி. ஏய், இந்த கிட்க்கு கண்டிப்பாக எனது சொந்த ஸ்டைலை சேர்க்கிறேன். வாவ், சரி, சற்றே பிங்க் வண்ணம் சேர்த்தால் நிச்சயமாக அழகாக இருக்கும். இது அழகாக இருக்கிறது. மியா அதை விரும்புவாள். வாவ், அவர்களது கண்டனையில் கேக் பண்ணுகிறார்கள். என்னால் முழுமையாக நேசிக்க முடியாது. இதோ பாருங்கள், மிக்கி, அவளை நாங்கள் ஒரு பிடியுங்கள். கேக் சேர்க்கிறோம். ஓ, இதோ ஒரு குளிர் யோசனை. அதை உருவாக்க விரும்புகிறேன். இங்கே கொஞ்சம் மஞ்சள் வண்ணம் தேவைப்படும். நான் இறுதியாக பெற்றேன். என்ன? கேக் ஏன் முடிந்து விட்டது? சரி, அதை முயன்று பார்ப்போம். என்ன? நீங்கள் என்ன இல்லாமல் கேட்க முடித்தீர்களா? நான் அதை முழுதும் பச்சையாகவே விரும்பினேன். ஆனால் இது ருசியானதாக தெரிகிறது. நாம் அதை சேர்ந்தே முயற்சிப்போம். சுவையாக இருக்கிறது. எவ்வளவு அழகான விளையாட்டு கிடைத்துள்ளது. என்ன பிரச்சனை? ஓ, எனது போன் சார்ஜ் ஆகாமல் போயிற்று. பாவம், நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். எனது போனே சார்ஜ் ஆகாமல் உள்ளது. ஓ ஆமா, என் கையில் எக்ஸ்பாக்ஸ் இருக்கிறது. என் QSJ பெயர்களை பார். மியா, நீ என்னோட சேர்ந்து விளையாட வேண்டுமா? ஓ சரி, நம்மால் சேர்ந்து விளையாடலாம். இது ஒரே சூப்பர் கேம். நான் இதுக்கு சாம்பியன். நான் உன்னை உடனே வெல்லவும். போடா போடா. வாவ், நீ ஒரு திட்டக்காரர். அந்த நண்பிகள் அங்கே விளையாடுகிறார்களா? நானும் அவர்களிடம் செல்ல விரும்புகிறேன். நாங்கள் விரும்புகிறோம், ஆனால் எங்களிடம் 2 கேம் பேட்ஸ் மட்டும் உள்ளது. ஓ சரி, எனக்கும் விளையாட ஒரு சில பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் எனக்கு கான்சோல் இல்லை. எனக்கு வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடி இருக்கின்றது. ஜூலி, இங்கே வா. இந்த இடங்கள் அதியாச்சி. என்ன பெண்கள் என்ன செய்கிறாங்க? போய் பாப்போமா? ஒன்னா விளையாட பரவாயில்லையா? ஆனா நமக்கு 2 மட்டுமே இருக்கிறது. மன்னிக்கவும், நாங்கள் எதையும் வழங்க முடியாது. என்ன? சரி, திரும்ப போகலாம். இங்கிருந்து எட்டி போ. நீங்கள் விளையாட விரும்புகிறீர்களா? நான் விரும்பவில்லை. நண்பர்களே, உங்களுக்கு கல், காகிதம், கத்தி. வாவ், என்ன இவ்வளவு காண்டி? அருமை. அடடா, நாய் உணவா? என்னை ஏமாற்றுகிறாயா? அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு இந்த மாம்பழ ஜெல்லிகள் மிகவும் பிடிக்கும். நான் அவற்றால் என் கேக்கை அலங்கரிக்க மகிழ்ச்சியாக இருப்பேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்கிறது. வண்ணமயமான. அடுத்தது, ஓ, சில இனிப்பு ஜெல். இது மிகவும் புளிப்பு, ஆனால் இது மிகவும் அழகாக இருக்கும். இப்போது நாம் இன்னும் சில காண்டியை சேர்க்கலாம். இது கூட புளிப்பு என நினைக்கிறேன். சரி, இதையெல்லாம் குலுக்குவோம். இப்போது நமக்கு புளிப்பு துகள்கள் கிடைத்து விட்டது. அழகாக இருக்கிறது. அற்புதம். ஓ ஜூலி, இப்ப இது முயற்சி பண்ணி பார்ப்போம். அது அற்புதமாக மணக்கிறது மற்றும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அட, என்ன? ஓ, தயவு செய்து எனக்கு பகிர்ந்து கொடுங்கள். அப்படியா? இல்ல. அது என்னது? உனக்கு உன் கேக் இருக்கிறது. அடடா, நாய் உணவு. இது அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை சாப்பிட விரும்பவில்லை. அடடே, இதன் வாசனை மோசமாக இருக்கிறது. அது நிச்சயம். சரி, நான் அடியிலிருந்து முயற்சிக்கிறேன். குளிர். அது நியாயம் இல்லை. ஓ
சரி ஜூலி. ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நாய், உனக்கு இந்த உணவு பிடிக்கிறதா? உனக்கு ஒரு சுவையான கேக் கொடுக்க வேண்டுமா? பிங்கோ. ஹே, சரி, போகலாம். மைக், அது நியாயம் இல்லை. நாய்கள் இல்ல. ஓ சரி, நீங்கள் உங்கள் கேக்கை உங்களால் சாப்பிட வேண்டும். ஓ ஓ காத்திருங்கள், மிகவும் புளிப்பு. பிங்கோ. ஜூலி, நீ சரியா இருக்கியா? சரி, அவள் மீண்டு வரும்போது நாய்க்கு சாப்பாடு கொடுக்கிறேன். ஏய், இதை நிறுத்து. அவர் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் உண்மையிலேயே அப்படித்தான். அவரை நான் மறுக்க முடியாது. நீங்கள் தயாரா? 3, 2, 1. இதை மீண்டும் செய்யலாம். ஓ, எனக்கு சுவையான பழங்கள் இருக்கின்றன. மற்றவர்களை விட எனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருந்தது. இந்த வெங்காயம் கொடுமை. ஓ மை காட், மூச்சு விடு ஜூலி, மூச்சு விடு. ஓ, நன்றி. உங்களுக்கு வெங்காயம் வேண்டுமா? சரி, பரவாயில்லை. இதை வைத்து கேக் எப்படி அலங்கரிப்பது? எனக்கு ஒரு யோசனை வந்தது. மைக், என் வெங்காய ரோஜா எப்படி இருக்கிறது? ஓ வாவ், நல்லது, அழகானது. அது பூவின் வாசனை போலவே இல்லை. நான் பூண்டு கொண்டு அழகான இதழ்களையும் உருவாக்குவேன். ஆனால் முதலில் அதை தோலுரிக்க வேண்டும். இது ஒரு மிகச் சிறந்த வாழ்க்கை யுக்தி. அது அருமை. உங்கள் உணவை ரசிக்கவும். ஓ, நான் இந்த வெங்காய கேக் மற்றும் பூண்டு கேக் சாப்பிட விரும்பவில்லை. இந்த அருவருப்பான வாசனையை நான் தாங்க முடியவில்லை. என் கண்களில் இருந்து கண்ணீர் ஏற்கனவே வழிகிறது. ஓ இல்லை, இது மிகவும் மோசமாக இருக்கிறது. அருவருப்பானது. ஏய், அழாதே, பாவம், நான் உன்னுடன் இருக்கிறேன். அப்படியா? பழங்களால் கேக்கை அலங்கரிக்க என் வரிசை. போ, நான் அதை போதித்த மாஸ்டர் போல் செய்வேன். ஆம், ஹலோ. ஓ ஹலோ. ஓ மை காட். ஆம், இந்த பாடங்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஓ இல்லை, இது கடினமாக இருந்தது, ஆனால் இது வேடிக்கையாக இருந்தது. ஒரு நிகழ்ச்சியை பார்க்க தயாராக இரு ஜூலி. அதை பாரு, இதை செய்வோம். ஆம் ஆம். ஓ ஹா, அற்புதமாக தெரிகிறது. வாவ், உனக்கு இது எப்படி பிடிக்கிறது நண்பா? ஆஃப் ஆஃப். நல்லா செய்தாய் மைக். நன்றி. ஓ, என்ன அற்புதமான விருந்து இது. உண்மையில் நல்லது. நீங்களும் முயற்சி செய்ய விரும்புகிறீர்களா? அப்படியானால் உங்களுக்கே உதவுங்கள். யம் 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 யம். ஓ, நன்றாக இருக்கிறது. யம், சரியா? ஓ ஓ இல்ல, எனக்கு எரியும் வாசபி கிடைத்தது. மற்றும் எனக்கு பிடித்த சாக்லேட் கிடைத்தது. ஊரே, நான் முதலில் போகலாமா? அருமை. ஒரு நிமிஷம், என் கேக்கை அலங்கரிக்க ஒரு சிறந்த யோசனை எனக்கு உள்ளது. இதற்கு நான் ஒரு சூப்பர் ஸ்பேடுலா மற்றும் ஒரு ரோலரை எடுப்பேன். நான் ஒரு உண்மையான கட்டிடக்காரர் போல இருப்பேன். அதை என் கேக்கில் பரப்புவோம். ரோலருக்கான நேரம். ஓ, என் பிடித்த சாக்லேட். எல்லாவற்றையும் அளவிடுவோம். இப்போது மீண்டும் கட்டுமானத்திற்கு திரும்புவோம். வாவ், ஓ மை காட், இது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, இது அற்புதமாக தெரிகிறது. சரி, எனது கேக்கையும் அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. நான் ஒரு ஸ்பேடுலாவையும் ஒரு ரோலரையும் எடுப்பேன். நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியுமா? அங்கே மீதமுள்ள சாக்லேட் இருக்கிறது. சரி. ஓ, இது நல்லதாக இருக்கிறது என்று நினைக்கிறேன். மிகவும் நன்றி. அதை நான் பயன்படுத்த போவதில்லை. என் சுவையான கேக்கை முயற்சிப்போம். ஓ,
சாக்லேட் சேர்க்கப்பட்ட வாழைப்பழ கேக். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். உன் முறை மைக்? ஓ இல்லை, நான் தவிர்க்க விரும்புகிறேன். ஐயோ, அது அருவருப்பாக இருக்கிறது. இல்லை. ஓ ஆ ஜூலி, ஏன்? இதோ. ஏய், அது நகைச்சுவையாக இல்லை. வாங்க. வாவ், உன்னை காப்பாத்திக்கோ. உண்மையில் அது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு தெரியும். அப்பா, இவை காரமான மிளகாய். என்னிடம் கமி கண்கள் உள்ளன, எனவே அவற்றால் கேக்கை அலங்கரிக்க நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். மன்னிக்கவும் ஜூலி, ஆனால் இந்த கேக் எனக்கே. இதை செய்யலாம். இல்லை இல்லை இல்லை, அதற்கு அருகே கூட வராதே. ஓ, இது அற்புதமாக இருக்கிறது. இந்த கமி கண் பாருங்கள். ஹே ஜூலி, நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன். திருடன். ஓ ஆம், என்ன சுவையான உணவு. எனக்கும் ஒரு துண்டு வேண்டும். வா, அற்புதம். அடுத்ததுக்கு போகலாம். ஓ மை, எனக்கு பரவாயில்லை. எனக்கு இது பிடிக்கும். உன் பணி. ஓ ஓ, நான் இதை எப்படி செய்வது? என் கேக்கை காரமிளகாய்களால் அலங்கரிக்க விரும்பவில்லை. பிங்கோ. என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இதை சிறிய துண்டுகளாக வெட்டுவோம். இப்போது நான் அவற்றை பக்கங்களில் வைக்கப் போகிறேன். பாரு மைக் வி. ஓ, உண்மையில் இது அழகாக தெரிகிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க பயப்படுகிறேன். அப்படியா? உண்மையின் தருணம். ஓ, மோசமாக இல்லை. எனக்கு பிடித்திருக்கிறது. நான் என் விரல்களை நக்கிக் கொள்ளலாம். ஓ, ஏன் இது இவ்வளவு சூடாகிறது? ஓ, என்னை காப்பாற்றுங்கள் தயவு செய்து. அதற்கு கூட வராதே, நான் உனக்கு உதவுகிறேன். அன்றி, அது கடினமாக இருந்தது. அங்கு எத்தனை மிட்டாய்கள் இருக்கின்றன? எல்லாவற்றையும் எடுத்துக்குவோம். எனக்கு பிடித்த மிட்டாய்கள். எனக்கு அவை மிகவும் விருப்பம். என்ன? யாராவது எதையாவது திருடுகிறார்? என்ன இது? என்ன பொறு? அந்த வேளையில் அல்ல. எல்லாரையும் தப்பிப்போம். ஓ இல்ல, நம்மை கைது செய்து சிறையில் அடைப்பார்கள். நாம் ஓட வேண்டியிருக்கிறது. இது வேறுபட்டு உள்ளது. சிறுமகள்களே, கதவு பூட்டப்பட்டுள்ளது. அதனால் நாம் மறைந்து கொள்ள வேண்டும். அது வேலை செய்யவில்லை. இல்ல, நான் எங்கே மறைய வேண்டும்? நீ எங்கே இருக்கிறாய்? நான் உன்னை வேகமா கண்டுபிடிக்கிறேன். ஆஹா, உன்னை கண்டுபிடித்தேன். இல்லை, நீயே தவறானபடி பிடிச்சுட்ட. பெண்மணிகளே, என்னை உதவுங்கள். ஓ இல்ல, நான் சிங்கிள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எனக்கு மோதி விட்டீர்கள். திரு போலீஸ்காரர். ஐயோ, வணக்கம். வணக்கம். உங்களுக்கு உரிமை உண்டு. நான் அமைதியாக இருக்கிறேன். நான் பிடிக்கிறேன். வாவ், நாம் ஒரு பொம்மை கடையில் இருக்கிறோம். பக்கத்தில் நிற்கவும். பெண்களே, நான் இதை ஓட்ட வேண்டும். இது எனக்கு பொருத்தமாக உள்ளது. நான் எப்படி ஓட்டுவது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இது மக்கு. ஒரு நிமிடம், நான் இங்கே மறைந்து கொள்ளலாம். இல்லை, இந்த இடம் நல்லதாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் ஒரு கார் மேல் ஒரு வீடாக மாற்றுவேன். அது மிகவும் நல்லதாக இருக்கும். நான் இங்கே மறைந்து கொள்கிறேன். இது எவ்வளவு குளிர்ந்தது. நான் சூப்பர். ஆஹா, என்ன அழகான டெடி பியர். மேக்கப். இது பிடிக்கிறது. நீங்க எங்கேனா எனக்கு அதை பார்க்கலாம்.
இந்த பொம்மை பெட்டி சிறந்தது. அவர்கள் உடனே இங்கே இருக்கிறார்கள். கள்வர்கள். அவர்கள் கண்டுபிடிப்போம். இங்கே இல்ல, இங்கே இல்ல. இன்னும் சரியான இடம் இல்லை. மைன்கிராஃப்டில் இருந்து இந்த ஹாமரை பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் தோர் மாதிரி இருக்கிறேன். என்ன? நான் இதை யாருக்கு செய்தேன்? சரி, நான் உன்னிடம் அமைதியாக நிற்க சொல்லியேன். இங்கே வாவ்களை காணோம். என்ன? யார் அது? ஓ, யார் இங்கே? நான் பார்க்கவில்லை. ஓ அஞ்சா, ஓடி போய் மறைவதற்கு சம்மதிக்கிறேன். என்னை தொடாதே. சரி, அந்த கரடி என்னை இங்கே தொட மாட்டாது. ஆனால் இது இருண்டிருக்கிறது. பார்ப்போம். ஹலோ. ஓ, அங்கே கடுமையான இருட்டு. ஐயோ, ஐயோ. ஓ, அவர்கள் எப்படி இருக்காங்க? எனக்கே விடுங்கள். என்னுள் அனுமதியுங்கள். நான் அவர்களை பிடித்து காட்டுவேன். என்ன செய்ய வேண்டும்? அதை உணருங்கள். அது மறைவதற்கு உத்தமமான இடம். அங்கே வாடுகிறது. நான் அங்கே போகிறேன். ஓ பெண்கள், ஏய் வாருங்கள். ஆஹா, சரி, அந்த நிறம் எனக்கு பொருந்துகிறது. ஐ, இது மிகவும் உச்சமாச்சு. போலீசார் என்னை கண்டுபிடிக்க மாட்டார்கள் என நம்புறேன். சரி, நிக், புத்தாண்டு வாழ்த்துகள். ஏமா, எனது நட்பமே, என்ன கூடாமல் பாப்கார்ன் சாப்பிடுகிறாயா? அது எனது நிறம். ஒரு நிமிடத்தில். சரி, எனக்கு பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு அற்புதம். நான் உட்புக முடியவில்லை. நாம் ஒரு பெரிய வாளியை தேடுவோம். இது ரொம்ப பெரியது. எனக்கு அருமையாக பொருந்துகிறது. உள்ளே செல்வோம். நான் போஸ்டின் பின்னால் மறைவேன். அது வேலை செய்ததா? நீங்களும் என்னை தெளிவாக பார்க்க முடிகிறதே. ஓ, பெப்சி இருக்கும் ஃப்ரிட்ஜ். இது என் கலருக்கு பொருந்துகிறது. நான் முணுக்க வேண்டும். கைகளை மேல் உயர்த்து. இங்கே யாரும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே எனக்கு மறைந்து விட்டனர். ஓஹோ, நான் வசதியை நேசிக்கிறேன். ஓஹோ, என்ன பெரிய வடபொதி. உண்மையிலேயே அதுவோ அருமை. நான் எவ்வளவு சீக்கிரம் முடிந்த அளவு எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, என்னை யார் கடித்தார்கள்? ஓ, நான் காரை கண்டுபிடித்தேன். அருமை. இங்கிருந்து வெளியேறுங்கள். என்னை சேர்ந்தே எழுந்திருங்கள். ஓடுவதற்கான எண்ணமே இல்லை. உங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மிகவும் சூடாக உள்ளது. ஓ, ஒரு பெப்சி ஃப்ரிட்ஜ். எனக்கு சோடா வேண்டும். நான் என் தைரியத்தை காட்டுகிறேன். நான் எல்லாரையும் சில வினாடிகளில் கண்டுபிடிப்பேன். வாய்ப்பே இல்ல. கவனமாக இரு. ஓடாதே. கொஞ்சம் இதோ மூன்றாவது. ஏய், எனக்கு உதவி செய்யுங்கள். அதை எறிந்து விடு. இல்லை, அவர்கள் ஓடிவிட்டார்கள். சீக்கிரம் பள்ளிக்கு செல்ல மீண்டும் இறப்பதற்கு நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். இறப்பதற்காக நான் காத்திருக்க இயலவில்லை. பொழிவு பெறுவதற்கான இடம் பாருங்கள். பொன் பதக்கம். நன்றி. உங்கள் ஆதரவிற்கு இது செறிந்தது. அது வலிக்கிறது. நிமிடம். அது எனது நிறத்தோடு இணைந்துள்ளது. யாரும் என்னை காண முடியாது. உன்னை அங்கே கொண்டு செல்வோம். இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது. ஐயோ, வழியில் ஏறிடாதீர்கள். நான் ஒரு குத்துவிக்கல். சிறப்பாக இருக்கிறது. நான் உள்ளே செல்வேன். மீண்டும் வெளியே. இங்கே வருகின்ற கொள்ளுங்கள். இங்கே யார் இருக்கிறார்கள்? எனக்கு தெரியும். நீங்கள் திருடன். ஆஹா, ட்ரெயின் பின்னால் நம்மால் யாரும் ஒரு இல்லை. நிமிஷம் பேச முடியுமா? இன்னும் பார்ப்போம். டம்பல்ஸ். சரி, நான் சிறந்த உடல்நிலையில் இல்லை. இது சாத்தியமாகவில்லை. பழ டேபிள் டென்னிஸ்.
ஆஹா, ஒரு குத்துச்சட்டை. யார் அவன் கூச்சலிடுவது? இங்கே ஒரு பொருத்தமான யாரோ இருக்கிறார். ஓ, வணக்கம். ஒரு மர்ம கும்பல்காரனை கண்டேன். இன்னும் 2 தேவை. உங்களிடத்தில் இருங்கள். ஒரு அசைவும் இல்லை. இன்னொரு திருடன். வெளியேறு. இப்போது தொடர்ந்து மூன்றாவது எங்கே? பார்ப்போம். அது கொஞ்சம் கடினமாயிருந்தது. சரி, வணக்கம். இது 3வது. அதை வெளியே போயிட்டோம். உன் சாப்பாடு சாப்பிடு. இல்லை. ஹாய் பை பை. வேறே நீ இந்த ஆடை அணிந்தாலும் அழகாகவே இருக்கிறாயே. என்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின், அது உன்னிடதானே? சும்மாக இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ ஆம், அத பாருங்கள். ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே ஜெஸ், நீயே அதை திருடினதை எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடி குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சீக்கிட்டீங்க. அது என்ன? மிளகு. எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாமே இல்லை. கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ, பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன். சுவையாக இருக்கிறது. ஓ, அது நிச்சயமாக ஒரு தீக்குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட், என் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு. ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா? என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுச்சு, அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம்.
மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்துவிட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டல பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை, ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாய் மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவெண்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவெண்டின். ஓ ஆம், இதைவிட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன? வாவ், குவெண்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை. அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். ஜேஜி, சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள்ளிடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனசை ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பப்ல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசில் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோ. நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிஷ் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட? சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முகத்துக்கும் $1. $1? சரி, எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு கேக் வைக்கிறேன். வணக்கம். நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வணக்கம் ஜென்னி. அது அது விசித்திரமானது. நன்றி. அவன் உன்னை தள்ளிட்டானா? சரி, நாம் தொடர். மிகவும் நல்லவை. நான் என்ன ஆர்டர் செய்தேன் என்று பார்க்கலாம். ஆம், அது சரி. ஒரு பிளேன் ட்ரோவர். நான் என் வீட்டை கருப்பாக பூச வேண்டும். ஆனால் ஏன் அதை பூச வேண்டும்? நான் என் வீட்டை பொறிக்க முடியாது. எவ்வளவு அருகமாக உள்ளது. இதுக்கு வெப்பம். என் வீடு முற்றிலும் கருப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்போது நாம் அதை எலும்புகளால் அலங்கரிக்க வேண்டும். இங்கு சில எலும்புகள், இங்கு சில எலும்புகள், கூரை அணுக்குகளை எனக்கு ஒரு பொருந்த மந்திரம் வேண்டும். தெரியும். இங்கு நிறைய சுண்டல்களை கூப்பிடுவோம். வாருங்கள் என் இனியவர்களே, வேலை செய்யுங்கள். யார் அது? எல்கின் கையி. அது மெதுவாக இருக்காது. நாங்கள் கூரையின் மீது 2 வைப்போம். ஹே ஜாம்பி,
எனக்கு என்னுடைய எலும்பை கொடு. நிமிடங்கள். ஆமாம், புதன்கிழமை. அவள் இன்று நல்ல மனநிலையில் இல்லை. ஆம், அது என்னால் செய்ய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நண்பர்களுக்கு நான் அழைக்க முடியும். நீங்கள் உதவ முடியுமா? கேக் காத்திருக்கிறேன். பருத்தி என்பவா இடத்தில் நான் என் ரொட்டியை விட்டு கிளம்புகிறேன். தலைக்கல்லு. என்னிடம் ஒன்று இல்ல. அதுதான், நான் நல்லாவே தூங்கிக் கொண்டிருந்தேன். நான் உன்னோடு இருக்கிறேன். வணக்கம். நான் பச்சுமாமணியில் இருந்தது என்ன என்பதை மறந்து விடவில்லை என்று நம்புகிறேன். நீங்க புலா லோகத்துல நீண்ட நாட்களாக காணவில்லை. சரி, வணிகத்தை பற்றி பார்ப்போம். எனது விருப்பமான பச்சை நிறம். வீட்டை பச்சையாக பூசப் போகிறோம். என் கைகளில் மண் இருக்கிறது. சரி, அந்த அலங்காரத்தை பாருங்க. வாங்க. நன்றி நண்பா. இப்போ கூற பிரச்சனையை கையாள போறோம். ஒரு மாமாட்டியாளரை இணைக்கிறோம். சரி, மற்ற ஒரு இடம் இல்லை, இவ்வாறு. பயங்கரம். எப்படிதான் இருக்கும்? நன்றாக இருக்கிறது. ஒரு நிமிஷம் இங்கே. நன்றி. நீங்க எனக்கு பணம் கொடுக்க போறீங்களா? வணக்கம். பை பை. ஏய் நண்பா, தூள்வனம் கீழே செல். எனக்கு என் வீட்டு பக்கம் இருக்கும்போது மிகவும் மகிழ்ச்சி. தூளை பார்த்து இன்னும் சில நாட்களே அல்லவா? அழகானது. அட, ஷே, ஒரு டாலான். அற்புதம். அற்புதம். என்ன நடக்குது? என்ன சுவை, என்ன வெறுப்பு. நான் விட்டு சூப்பாவை பிரசன்ஸ் ஆளக்கணும். நிறைய இரத்தம் இருக்கின்றது. நாங்க விட்டு சூப்பாவை படம் எடுக்கலாம். சரியானது. எங்கும் வரும் இரத்தத்தை பாருங்கள். நான் என்னோட குட்டி வவ்வாலை வெளியே விட போறேன். அவன்கள் வேலை செய்யட்டும். ஓ சாம், ஸ்டெராகிஷ் போடுவோய் என்று சோக்கோடு. ஓ சாவிடு, நீ எனக்கு காதல் அப்படின்னு எனக்கு தெரியும். எவ்வளவு அழகான சிலந்தினி. என்ன வேண்டும்? விஷயம் என்னது அது? உனக்காக ஒரு வீடு வேண்டும். சரி, உனக்கு ஒரு வீடு உருவாக்குகிறேன். ஆனால் நீ எனக்கு உதவ வேண்டும். அங்கே இருக்கும் கட்டையை கொண்டு வா. வாங்க, விரைவாக. அதை கொண்டு வந்தாயா? சீராக. உன் வீட்டுக்கு எனக்கு கரும்பலகை மற்றும் பனிக்கரும்பு தேவைப்படும். ஒரு பொருள் வீட்டை உருவாக்க நாம் பலகைக்கு பாசம் ஒட்ட வேண்டும். இரண்டாம் ஒன்றை அதற்கு ஒட்டி பாக்கெட் செய்யுங்கள். பொருள், உங்களுக்கு இது பிடிக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது வீட்டு புறத்தில் ஒரு பாதையை அமைப்போம். இந்த பயங்கரமாகவும் கனமான கல்லில். அதுவே நல்லது. அடுத்தது போகலாம். ஹலோ என் நண்பரே. எங்களுக்கு எழுத்துக்களுக்கு பல இடம் வேண்டும். இது முழுமைக்கு ஏற்படும். ஆமா, நிச்சயமாக நமக்கு ஒரு கடித பெட்டி தேவை. இது என்ன கடிதம்? நான் உன்னை காதலிக்கிறேன். யார்கிட்ட இருந்து? நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்களே. அது என்ன பார்த்தார்கள்? உதவுகிறேன். உண்மையா? எப்படி சமாளிப்பேன் அவனது காதலை? எனக்கு ஒரு தபால் தொட்டி யோசனை இருக்கிறது. இது ஒரு தண்ணீர் ஊற்றி நான் பிரான்சில் இருந்து அளவளவை பெற முடியும். நான் உங்களுக்காக கடிதங்களை கொண்டு வந்தேன். உங்களுடைய பழமையான நடனம். நான் அதுல நிறுத்துவேன். குட்பை சா, உங்களுக்கு ஒரு கடிதம் மிஸ். சரி, ஐயோ, அது கேடிது. பை பை டிராகுலா. அவை உண்மையானவையா?
ஒரு சுத்தி எனக்கு கண்டிப்பாக உதவும். பார்க்கலாம். ஒரு சங்கிலி அறிவாள்? இல்ல இல்ல, விளையாட்டு எதுவும் வேலை செய்யலை. நான் உண்மையான டிராகலர். அன்னிக்கவும், என்ன அழகான வீடு இது. ஓ இல்லை, அது என்ன? அது சூரியன். ஓ, அருவருப்பாக உள்ளது. அதை தூரமா கொண்டு செல். அதை தூரமா கொண்டு செல். வீட்டில் ஒளி. சரி, வீட்டுக்குள் எந்த பழுது வேலை செய்யவில்லை. இங்கே எல்லாவற்றுக்கும் மாற்றங்கள் தேவை. டோபர்களுக்கு சிவந்த நிறம் பூசுவோம். எனது மிகவும் பிடித்த நிறம். எவ்வளவு அழகாக உள்ளது. தரையில் சிவப்பு கம்பளி போடுவோம். அருமை. ஜன்னலில் சிவப்பு திரை தொங்க விடுவோம். ஒரு அழகான படம். என் பெரிய பாட்டன். நம்ப முடியாதது. நான் என் தலைமுடியை சீரமைக்க ஒட்டுவதை தொங்க விட போறேன். என் அழகிய நண்பரே, போதுமா? அதன் உண்மை பொருள் அன்பே. என்னன்னு நீங்கள் ஏன் நான் இவ்வளவு நீளமா உள்ள ஓர் நிமிடம். பச்சை இங்கே உகந்தது. என் வீட்டை உள்ளும் வெளியும் வண்ணம் பூசுவோம். பாகர்மே இப்போதே முடித்து விட்டேன். அதுவரை இல்லை. மின்சாரி மற்றும் சிறிய பெட்டி இதோ. நாம் தான் டிவி. அப்படியா? எனக்கு இதை காதலிக்கிறேன். அற்புதம். இது ஒரு மேசையாக பயன்படும். அது பச்சையா இருக்குதா? அது என் அழகான காதலர். ஓ, ஒரு நிமிஷம். ரிக், அத்தனை நன்றாக இருக்கு. ஹோம், என்ன இருக்குது இங்கே? இதோ ஒரு பர்கர், ஒரு ஆப்பிள். என்ன சரி செய்யுங்கள். நான் டிவி பார்ப்பேன். மாற்றத்துக்கு பின் ஓய்வு. நான் பண்ணணும். கருமையாக வண்ணம் பூசணும். கருப்பு புரள் பொடிகள். கேட்க முடியல. சரியானது. இப்போது தரையில் ஒரு கருப்பு கம்பளத்தை போடுவோம். நம்ம மதில்கள்ல நியான் ரிப்பன்களை குச்சிப்போம். Calming insects of Friday water pin சூடு பூச்சு தூவிக்கலாம். Cool. என் ஹாட் திங். எனது புஸ்தகங்கள் இருக்கும் ஒரு அலமாரி இங்கே இருக்கும். மேலும் கொட்டகைகளில் சிறிய எலும்பு கட்டுகள் தொங்கும். அவை கோப்புகளில் முற்றிலும் பொருந்தும். எனது விருப்பமான பொருளின் ஒரு படம் தொங்க வைப்போம். ஒரு உறங்கும் மேசையும் என் விருப்பமான உள் அலங்கார பொருட்களும் மூலையில். நிச்சயமாக என் தட்டச்சு இயந்திரம். நான் வைத்திருக்கவில்லை. வணக்கம். You're என் also வீட்டுக்கு வாருங்கள். certified crowd. Chill. அல்லதாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யவும். என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த சா எனக்கு உதவும். கூல். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது என் டெடி கரடி. பேராசை. ஹூரே. உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே. இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல, ஓ தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது.
ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. சங்கிச்சவும் மீட்கவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல எனக்கு எலுமிச்சை பிடிக்காது, ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு, எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா, எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு, ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது, ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட்டை சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன், நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. யம் யம். இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது. எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடிவிடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன், ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ், எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிவ்வை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன? ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது, ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை. இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும். சரி, இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ, இது வலிக்கிறது. என்னை விரைவாக விடு. ஓவாய், என் ஏழை மூக்கு. இதை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரை போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ, இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இதை முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல மல்ல. சரி, நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்?
நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ, இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது. முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன என்ன? ஓ என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பெண்ணே, ஓ, அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல, எல்லாம் முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊதப் போகிறேன் என்று பாரு. ஓ, இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. என் பொம்மை வீட்டை ஒரு சரியான இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றுவோம். அதை இளஞ்சிவப்பாக பூசுவோம். அது ஒரு அருமையான நிறம். எனக்கு பிடித்திருக்கிறது. பக்க சுவர்களில் தொடங்குவோம், பிறகு கூரை, அப்படியே. ஓ, இப்போது முன்புறம். நான் முடித்து விட்டேன். ஓ, அந்த வாசனை என்ன? வென்ஸ்டே, நீ என்ன செய்கிறாய்? நான் விட்ட ஊதா நிறத்தில் ஸ்ப்ரே கேன் கொண்டு வண்ணம் பூசுகிறேன். நீண்ட நாட்களாக ஒரு கருப்பு ஊதா நிற வீடு வேண்டும் என்று நினைத்திருந்தேன். இந்த நிறம் என் மனநிலைக்கு சரியாக பொருந்துகிறது. சில விவரங்களை சேர்ப்போம். நிச்சயமாக, ஏனெனில் இங்கே ஒரு பால்கனி தேவைப்படும். விஷயம் யோசனைகளில் எனக்கு உதவுங்கள். ஓ, எனக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீர்கள். சரியான பால்கனியை உருவாக்குவோம். கார்ட்போர்டு துண்டை வெட்டுங்கள். இப்போது சில பல்குச்சிகளை செருகி நமக்கு ஒரு பால்கனி உள்ளது. அனைத்து விவரங்களையும் சேர்த்து பால்கனியை கருப்பாக வண்ணம் பூசுங்கள். சரியானது. சில அழகான விவரங்களை சேர்ப்போம். இப்போது அதை பொம்மை வீட்டிற்கு இணைக்கவும். ஓ, விஷயம், நீ அங்கே என்ன செய்கிறாய்? நீ ஒரு குடையுடன் விளையாடுகிறாயா? அதை எனக்கு கொடு. எனக்கு அது ஜன்னல்களுக்கு தேவை. ஜன்னல்களுக்கு அழகான கூரைகள் செய்யுங்கள் மற்றும் சட்டங்களை சேர்க்கவும். அதற்காக குடையை வெட்ட வேண்டும். அதை பற்றி என்ன சொல்றா பார்பி? என் வீட்டிற்கு ஒரு பால்கனியுடன் அழகான ஃப்ரேம்களும் இருக்கின்றன. அவற்றை இணைப்போம். அருமை. அடுத்தது என்ன? ஆஹா, அதுதான். கோட்டைகளில் இருப்பது போல ஒரு அழகான கோபுரம் வேண்டும். ஒரு கழிப்பறை காகித குழாயை எடுத்துக்கொள்வோம். ஒரு துண்டை வெட்டுங்கள். இப்போது அதை இளஞ்சிவப்பாக வண்ணம் தீட்டுவோம். அப்படியே.
அதை அலங்கரித்து ஒரு கூரை அமைக்கவும், கோபுரத்தை அதற்கு இணைக்கவும். அடுத்து நான் முழு கூரையையும் கிரீமால் மூட விரும்புகிறேன். அது என் கூரை மேகங்களால் ஆனது போல இருக்கும். நான் என் கூரையை இருண்ட இரவு போல கருப்பாக செய்ய போகிறேன். எனக்கு நகம் சிறந்தது என்று நினைக்கிறேன். இப்போது நான் கோத்திக் பாணி கோபுரங்களையும் என் குடும்ப சின்னத்தையும் கொண்டிருக்கிறேன். அது ஒரு சிறந்த யோசனை. என் வீட்டில் என் தலைசாய்வு உருவத்தை வைத்திருப்பேன். இப்ப நீங்க சுவாரஸ்யமான பகுதி தொடங்குகிறது. வீடுகளின் உள்ளே அலங்கரிக்க. இப்போது நாங்கள் மணல் வீட்டிற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறோம். பீப் பீப் பீப். விஷயம், கவனமாக இரு. மணல் லாரி இங்கே, அதை இறக்குவோம். ஓப்ஸ், விஷயம், நான் உன்னை கவனமாக இருக்க சொன்னேன், மன்னிக்கவும். பார்பி, என்ன செய்ய போகிறாய்? நீ என்ன செய்கிறாய்? என் வீட்டின் முன் ஒரு வசதியான முற்றத்தை உருவாக்க முடிவு செய்தேன். நான் எப்போதும் கடற்கரைக்கு அருகில் வாழ விரும்புகிறேன். முற்றத்தில் மணலை பரப்புவோம். என் பொம்மையும் அவளது நண்பர்களும் ஓய்வெடுக்க சூரிய நாற்காலிகளை அமைப்போம். வகையான சிற்றுண்டி மற்றும் பானங்களுடன் ஒரு மேசையை சேர்ப்போம். இப்போது ஒரு குளத்தை உருவாக்குவோம். அதில் தண்ணீர் நிரப்பி கெனை குளத்தில் வைக்கவும். ஓ ஆம், வீட்டிற்கு செல்லும் பாதையை உருவாக்கி ஒரு வேலியை கட்டுவோம். இப்போது நாங்கள் ஒரு கடற்கரை விருந்தினை நடத்தலாம். அரே வாவ், சரி, என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். பழைய விளக்கை உருவாக்குவோம். அது ஒரு கஜீபோ ஆகும். உள்ளே ஒரு சோஃபா மற்றும் மேசை வையுங்கள். இப்போது நீங்கள் இங்கே ஆன்மீக அமர்வுகளை ஏற்பாடு செய்யலாம். திங் ஒரு குழியை தோண்டும் போது நான் கல்லறை மரங்களின் விதைகளை கண்டுபிடித்தேன். சுவற்றின் அருகே ஒன்றை நட்டுவிடலாம். ஒரு பாதையை அமைக்கவும். அதுதான் எனக்கு தேவை. அலங்காரத்தில் சில கல்லறை கற்களை சேர்க்கவும். En nedlem redeemtjord Brent William Chat Sacred Silent Wings down on my saw. His roommate. எங்குடம் பயமுறுத்தலாக இருக்கதால் எனக்கு இன்னும் குளிராக உணரப்படுகிறது. காகங்கள் சிறந்த சிலைகள் ஆகும். இங்கிஷம் இங்கே அவை உள்ளன. வாவ், பெண்களே, உங்கள் முற்றங்கள் முற்றிலும் வேறுபட்டவையாக உள்ளன. பார்பியின் முற்றத்தில் கடற்கரை விருந்தோம்பல் முழு வீச்சில் நடக்கிறது. ஆனால் வெட்னஸ்டேவின் முற்றம் ஒரு திகில் திரைப்படத்திற்கு சரியானது. வாவ், ஐஸ்கிரீம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். மிகவும் சுவையாக இருக்கிறது. இது அற்புதமாக இருக்கிறது. இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். ஓ ஆம், எனக்கு இனி குச்சி தேவையில்லை. இது என்ன ஐஸ்கிரீம் குச்சி? இதை என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். முதலில் இதை சிறிய துண்டுகளாக வெட்டுங்கள். அந்த பர்பிள் நேரத்துல பூசுங்க. ஜம்ஷிலே மரத்தளங்களை ஸ்மாப்பான்சுவான் ஸ்டோஸ் ஸ்ப்ரிங் for dating both Beverly. வாவ், வென்ஸ்டே, அவளுக்கு ஒரு அருமையான யோசனை வந்தது. நான் ஒவ்வொரு மாடியிலும் அழகான தூண்களை வைக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு கருப்பு ஸ்பான்ஷல் சேவை. அவசர ஒன்றாக்க போச்சிட்டு கருப்பு துணியில் மடிக்கிறாங்க. முடிவில் ஒரு வசதியான சோஃபா. மற்ற என் உருவப்படத்தை சொங்கட்டும். அங்கே மருந்துகளுடன் ஒரு ரேக் இருக்கும். இதோ ஒரு கம்பளம். வாவ், என் வாழும் அறை தயார். இங்கே ஒவ்வொரு விவரமும் முதுகெலும்பில் ஒரு குளிர்ச்சியை போல மிகவும் பயங்கரமாகவும் அழகாகவும் உள்ளது. விஷயம் கண்டிப்பாக இதை பிடிக்கும். அது சரிதானே திங்? நான் நிச்சயமாக இதை விட சிறப்பாக செய்ய முடியும். எனக்கு ஒரு ஸ்பாஞ்ச், பசை மற்றும் துணி தேவை. அவற்றை ஒன்றாக சேர்த்தால் நான் ஒரு சிறந்த நாற்காலி செய்ய முடியும். மேலும் ஒரு சோஃபாவும் செய்ய முடியும். அது ஒரு பிரச்சனை இல்லை. சரி, அப்படியே. ஓ, அந்த அழகிய பாருங்கள்.
சரி இது பஞ்ச வைச்சம் விஷயமை சோஃபாவை வைக்கலர் இப்போ என் உருவப்படம் நிச்சயமாக என் ஹார்ட் காலணிகள் மற்றும் பைகள் அச்சையும் ஒரு அழகான கம்பளம். ஓ, என் பார்வை மகிழ்ச்சியுடன் இருக்கிறாளா என்று நம்புகிறேன். ரிவ்யூன் சால்விங் ஃபுல் மாடிக்கல் ப்ரப்பாக வேலை செய்யணும். அடுத்ததற்கு போகலாம். Most high oils but get some ஒரு dial tutorial often analysis measures உருவிக்குவேன் முழு சமையலை சர்ச்சையும் நிறுவுவோம். இங்கே ஒரு செடியை வைப்போம். இப்போ தண்டு அலமாரிகளை தொங்க விடுங்கள். அங்கே ஒரு மேசையும் நாற்காலிகளும் இருக்கும். நீங்கள் இங்கே மதிய உணவு சாப்பிடலாம், சந்தேகமில்லை. விஷயம் போ, உனக்கு இது பிடிக்குதா? நான் புதன்கிழமையை எப்படி மிஞ்ச முடியும்? எனக்கு தெரியும். நான் ஒரு இளஞ்சிவப்பு சமையலறை உருவாக்குவேன். அனைவருக்கும் கருப்பின் பதிலாக அழகான இளஞ்சிவப்பு பிடிக்கும். ஓ ஆம், என் பார்வை மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள். சில வசதியான விவரங்களை சேர்ப்போம். இது சிறந்ததாக இருக்கும். எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. பெண்களே, நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். வாவ், செய்தித்தாளில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. நான் புதிய ஒன்றை நினைத்தேன். இங்கே பல குளிர்ச்சியான படங்கள் உள்ளன. இப்போது என் வீட்டின் 3வது மாடியை வெட்டி ஒட்டப் போகிறோம். அப்படியே இன்னும் கொஞ்சம். இதோ இங்கே வைக்கிறோம். அற்புதமாக இல்லையா? நான் ஒரு அழகான கண்ணாடி ஜன்னலை சுவரில் ஒட்டுகிறேன். அங்கே ஒரு டேபிள் இருக்கும். அதில் ஒரு சட்டச்சாயந்திரம், சோகமான மாலைகளில் வாசிக்க ஒரு செல்லோ, மேலும் இங்கே ஒரு மென்மையான நாற்காலி இருக்கும். ஓவியங்களை தொங்க விடுவோம். முடிந்தது. மற்றும் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். படுக்கையை இங்கே வைக்கலாம். இப்போது என் பார்வைக்கு ஒரு படுக்கை அறை உள்ளது. விஷயம் வா. உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதா? நீங்களுக்கு ஆமை குஞ்சு இறக்காலான தலையணை பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். பெண்களே, நீங்கள் இருவரும் சிறப்பாக செய்தீர்கள். உங்கள் வீடுகள் அற்புதமாக உள்ளன. எந்த வீடு உங்களுக்கு அதிகம் பிடிக்கிறது என்று கருத்துக்களில் எழுதுங்கள். புதன்கிழமை வா அல்லது பார்வி வா. மீண்டும் சந்திப்போம். மேலிசா, உன் ஹூடின் கீழ் என்ன இருக்கிறது நகா? இல்லை, நீயே முதல் பார்வை. வழக்கம் போல். சரி, பார்க்கலாம். ஓயே, சிவப்பு மிளகு. என்ன அச்சம்? இது மிகவும் காரமாக இருக்கும். உன்னை பற்றி என்ன? பார்த்து பார்ப்போம். ஓ, எனக்கும் சிவப்பு மிளகாய் இருக்குது. ஜெல், முதல்ல நீயே முயற்சிக்கிற. என்ன? இல்ல. வா நீ. சரி, கல் காகிதம் கேர்சியா விளையாடுவோம். ஆப்டஸ், இது சமம். சரி, இது ஒன்றாகவே செய்யலாம். ஹூஎன். ஓ இல்ல. சரி, அது அப்படி இல்லை. காத்தீரு, எனக்கு சாக்லேட் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. உன்னிட்ட என்ன? இல்லை, எனக்கு சாக்லேட் ஒண்ணு இல்லை. இது ரொம்ப காரமா உள்ளது. ஆமாம், இப்போதே உணர்கிறேன். நீ என் சாக்லேட் ஊறுக வைத்திருக்கிறாய். நீ எப்படி அதை செய்ய முடியும்? மன்னிக்கவும். மெலிசா, உனக்கு சிகப்பு மிளகாய் வேண்டுமா? இல்லை, நன்றி. ஆனால் இந்த சாக்லேட் இனி என்ன செய்யலாம்? சரி, நான் அதை நக்க முடியும். இது இன்னும் சுவையாக இருக்கு. ஐசிய, மன்னித்து விடு. இது சிவப்பு மிளகாய். பிறகு நான் என் மேக்கப் சரி கட்டி விட்டேன். ஜில், இதுபடி என்னுடைய க்ளோஷன் கீழே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். வாவ், எவ்வளவு குளிராக இருக்கிறது. இது ஒரு தங்க ஸ்லிப். என் அலமாரியில் அவற்றில் நிறையவே உள்ளன. சரி, என் செருவத்தை பார்ப்போம். என்னிடமும் ஒரு தங்க ஸ்லிப் உள்ளது. இது மிகவும் அழகாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறது. பாருங்கள் மெலிசா. பேசியது சாக்லேட். நெருக்கமா பாப்போம். இதோ எனக்கு ஒரு சாக்லேட் ஒன்று இருக்குது. அருமை. இத பருகி பாக்குறேன். ரொம்ப ருசியானது. ஜால், ரொம்ப நல்லா இருக்குது. என் வாழ்க்கையில இதுவரை இது போன்ற ருசியானதை சாப்பிட்டதல்ல. நான் ஒரு முழு ஷூ சாப்பிட்டேன். ஹியூகோ, என்னிடமும் சாக்லேட் ஒன்று இருக்குதா? அதை நான் ருசிக்கலாமா? ஆனால் அது உன்கூடியது போல தெரியவில்லை. அதை நான் அணிந்து பார்க்கலாம். அப்படித்தான். ஓ இல்ல. ஜில், நீ உயிரோடு இருக்கியா? நீ ஓகே தானே? ஜில், நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். ஆம், நான் ஒரு இளவரசியாக உள்ளே போல் தெரிகிறேன். மிகவும் குழு குழு. நான் அருமையாக இருக்கிறேனா? மேலிசா. வா ராஜகுமாரி, உன்னை காண வாழ்க்கையில் எங்கும் நானும் தேடினேன். வணக்கம் இளவரசே, எனது பெயர் மெலிசா. எனக்கு உன்னில் நாட்டமில்லை. என் மனம் ஜில் இளவரசிக்காக துடிக்கிறது. தயவு செய்து
என் மனைவியாக இருங்கள். அடடே, நீ செம்ம அழகா இருக்கே. ஆமாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஓஹோ, நேரம் போய்க் கொண்டிருக்கிறது போல இருக்கு. இல்லை, அழகான தேரம் பூசணிக்காய் ஆகிவிட்டது. என்னையும் இப்படிதான் அழகன் இளவரசன் காதலிக்க கூடும். நீ ஏழை. இல்ல, எனக்கு இப்படி ஒரு கண்ணி வேண்டாம். நீயும் பொருத்தம் இல்ல. என் வாழ்வின் காதலை தேடி வருகிறேன். மெலிசா, நீ பேசுகிற போது நான் என் க்ளோஸ் இருக்கலாமா? அருமை, பார்ப்போம். ஓ, அழகு சாதனங்கள். நான் ஓரளவு மேக்கப் போட போகிறேன். நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்ன பற்றி என்ன? என்னவோ ஆம், எனக்கும் மேக்கப் உண்டு. ஆனால் அது உண்மையா அல்லது சாக்லேட்டாலா செய்யப்பட்டது? வரிசையாக சென்று பார்த்து விடுவோம். ஜில், நான் முதலிடத்தை அடைய விரும்புகிறேன். நல்லது, அதனால் லிப்ஸ்டிக் போடுவோம். ஜில், எனக்கு நிச்சயமாக உண்மையான மேக்கப் உள்ளது. நீ உன் மேக்கப்பை சாப்பிடலாம். ஓ, நான் விரும்புகிறேன். இது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த லிப்ஸ்டிக்குடன் தொடங்க விரும்புகிறேன். இதை போட்டு பார்த்து விடலாம். இது அருவருப்பாக இருக்கிறது. நீ என்னை ஏமாத்தி விட்டாய் மெலிசா. எனக்கு உண்மையான மேக்கப், உன்கிட்ட சாக்லேட். வாங்க, உன்னுடையதை சாப்பிடு. அது நல்லா இருந்தது. நான் மகிழ்ச்சியுடன் என் மேக்கப்பை சாப்பிட போறேன். இந்த பேலட் ரொம்ப சுவையா இருக்குது. அப்படியே சுவையாவும் உள்ளது. எனக்கு இது பிடிக்கும். நான் ஒரு சலிப்பு ஐடியா நினைத்தேன். நம்ம இயோல்குல்த்தை பொட்டிக் கொள்வோம். ஜில், என்ன செய்ய பார்ப்பது? ஹே, உன் மேக்கப்பை காட்டு. ஆஹா, நீ ஒரு பிசாசு. ஓஹோ, என் உடம்பு சரியில்லை. நான் அவளை கசப்பவன் என்று தெரிந்தேன். இப்போது எல்லா சாக்லேட்டும் எனக்கே கிடைச்சது. இது ரொம்ப சுவை. இந்த குஷ்பு என் வாழ்க்கையில செஞ்சு பாக்கிய சிறந்தது. நிறுத்து. ஹோம் அமிர்ஸ் ஃபைன்ட்ரன். வாவ், யூடியூப் பட்டன். இது என்ன பண்ண வேண்டியது உனக்கு தெரியுமா? உங்களுக்கு காட்டுகிறேன். வீடியோக்கள் பற்றிய தகவல் முதல்ல தெரிஞ்சு கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணியும் பெல்லையும் கிளிக் பண்ணு. மெலிசா, பொட்டானிக் மோட்டார் கவசத்தின் கீழே திரும்ப வையுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது தருவார்கள். நீங்கள் சரிதான் சொல்கிறீர்கள். முயன்று பார்த்து விடலாம். அழுத்தம். அது ஒரு கரப்பான் பூச்சி. எனக்கு பூச்சிகள் நிச்சயமாக பயம். அவசரமாக என் காதலனை அழைக்க வேண்டும். இப்போதே வா. எது கவலை குட்டீஸ்? ஜிம்மி, இங்க ஒரு கரப்பான் பூச்சி இருக்கிறது. எனக்கு நீ பைத்தியமா? நான் கரப்பான் பூச்சி கலங்குறேன். இனிமேல் எனக்கு அழைக்காதீங்க. இன்றைய சிறுவர்கள், நான் அதை கண்டுபிடித்து விடுவேன். மெலிசா, அதை பிடித்து பார்க்க வேண்டும். வா, முயற்சி செய். என்ன என்ன? இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. சாக்லேட் தான். நீங்க இழந்துருச்சு. ஆஹா, எவ்வளவு சுவையாக இருக்கு. ஜில், உன்னால என்ன? பார்ப்போமா? ஓஹோ, ஒரு அடைமொட்டு. அது மிகவும் அழகு. உன்னை காஸ்பர் என்பேன். இஷ், அவளுக்கு அது நத்தம் பிடிக்குதா? அது கேவலமாக இருக்கு. இவை என்னுடைய நண்பர்கள். எனது வீட்ல இவர்கள் நிறைய இருக்கிறாங்க. வாய்ப்பாக என் காஸ்பருக்கான ஒரு வீடு கட்ட வேண்டும். அதை கார்ட்போர்டால் செய்துடுவேன். எனக்கு சிறிது நேரம் வேண்டும். அப்பொழுது இது தயாராகி விடுகிறது. இது என்னுடைய வீட்டின் சிறிய மாதிரி. மெலிசா, நீ என்ன நினைக்கிறாய்? சரி, நீ என் நண்பர் மீது ஒப்புதல் அளிக்கவில்லை. ஆனால் வணக்கம் கேஸ்பர், நான் உன் காப்பகத்தை உருவாக்கியுள்ளேன். வரவேற்கிறேன் செல்லமே. இதில் உனக்கு மகிழ்ச்சியானது. இருந்தாளா? என்ன? மூக்கை குத்தாதே. என்னுடைய கிளட்ச் கீழ் என்ன உள்ளதுன்னு பார்க்கலாம். உஃப், மீன். அது மூன்றா? என் இஷ்டம் இல்ல. என்னிடம் என்ன இருக்கிறது பார்க்கலாம். ஓ, என்னிடம் மீன் கூட இருக்கிறது. ஆனால் யாரிடம் தான் சாக்லேட் இருக்கிறது? என் மீனுக்கு அழகான மீனின் ருசி உள்ளது. இது அருமை. நான் பசிதான் எடுக்கிறேன். என் பாட்டியை கூப்பிடலாம். அவர் மிகச்சிறந்த மீனை எப்படி சமைப்பது என்பதை தெரிந்திருப்பார். ஹலோ பாட்டி. ஹை. ஹலோ தேவியே. இது மீனாஷ். பரவாயில்லை, அது ஒன்னுக்காக சமைக்கிறேன். நன்றி. மெலிசா, நீங்கள் இதை சாப்பிடுவீர்களா? காத்திரு, இது அவளின் கார்ட்போர்டு நகலா? அது போதாது. மெலிசா, நீ உயிருடன் இருக்க முடியாது. எழுந்து வா, அங்கே இருந்து வா. Jill, insurance safe for Ramperle. The Ralgerka. Ai, aviliede Fonsels on Frapsel. Thoughts out trade so. I'm the Archuno 1,10. Oh, அது சிறந்ததா. இப்போது நான் அதை முயற்சிக்க வேண்டும். அது சந்தேகமாக தெரிகிறது. அட, இது உண்மையில் ரொம்ப நல்லது. இது சாக்லேட். ஜில், பார்க்கவும்
மீன் சாக்லேட். நான் எதுக்கு பயந்தேன்? ருசியா இருக்குது. ஓ, பாட்டி எனக்கு இரவு உணவை கொண்டு வந்தார். ஒரே அவர். அது செம கியூலாக இருக்குது. பாட்டி, நீங்க எனக்காக நிறைய பண்ணிருக்கீங்க. நன்றி. வா, உன் மீனை விரைவில் சாப்பிட முயல்கிறேன். ஐயே, மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் ஏற்கனவே நாவூறிக் கொண்டிருக்கிறேன். ஓஹோ, இது உண்மையாகவே சுவையாக தெரிகிறது. ஆம், அதை செய்வோம். முள்வெண்டு மற்றும் கத்தியை எடுத்துக்கொள். ஒரு துண்டு வெட்டி எடு. வாவ், இது எப்படி சுவையாகவும் வாசனை போலும் காட்சி அளிக்கிறது. ஐயே, இது மிகவும் நல்லது. நான் விலந்து இல்ல சாப்பிட விரும்பவில்லை. டிஆர் செல்லோர் செய்ய வேண்டும் என்பிக்கினா கைகளுடன் திருக்க. ருசியாக உள்ளது. ஜில், இது மிகவும் நன்றாக இருக்கின்றது. நான் கூட அதை பெற வேண்டுமா? நீ என்னோட பங்கிட்டுக் கொள்வாயா? இல்லை, இப்போது என்னையும் என் மீனையும் எங்கும் பார்க்க வேண்டாம். சரி சரி, உன் விலங்காக ஆகிவிட்டது. எனக்கு புரிகிறது. மெலிசா, நீ எப்போதும் இப்படித்தான் இருப்பாய். முதல் க்ளோஸை திற. ஓ, காத்திருந்து பார். அது என்ன? பென்சில் மற்றும் ஒரு காகிதத்தின் துண்டு. இதை பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஜில், விளக்குங்கள். மெலிசா, என்ன செய்கிறாய்? பென்சில்கள் வரைவதற்கே பயன்படுத்தப்படுகிறது. ஆகையால் அந்த காகிதத்தில் வரை. ஓ, சரி, முயற்சிப்போம். எனது பிடித்த சேனலின் பெயரை வரைந்து பார்க்கலாம். இப்போது அதை முயற்சிப்போம். ஓ, எனக்கு சாக்லேட் இருக்கிறதா? இல்லை, இது உண்மையான காகிதம். ஏன் என் மேல் சிரிக்கின்றீர்கள்? நீ ரசித்ததை பார். சரி, திறந்து பார். எல்லாமே இங்கே சாக்லேட் தான் என்று எனக்கு உறுதியாக உள்ளது. பார்க்கலாம். பென்சில்கள் மற்றும் காகிதம். அருமை. இதை பரிசோதிப்போம். ருசியா இருக்கிறது. சூப்பர். எனக்கு மிகவும் பிடிக்கும். இப்போது காகிதத்தின் சுவையை மதிப்பீடு செய்யலாம். இது நல்லாவே இருக்குது. ஏன் நான் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவனை போல இருக்கிறேன்? இது நாணக்குறை. நான் மிகவும் பசிக்கிறேன். காத்திரு, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் மிகவும் விரும்பும் கப்கேக் சித்திரம் வரையிடுவேன். அட, எனக்கு அது ரொம்ப சுவையாக தெரிகிறதே. இது உண்மையான கேக்கா? வாவ். ஜில், என்னிடம் மாய கிளிகள் இருக்கின்றன. நான் எனக்காக ஒரு கேக்கை வரைந்து அதை பெற்றேன். ருசியாக இருக்கிறது. அத்தனை சுவையாக இருக்கிறது. உண்மையா? நான் முயற்சிக்கலாமா? இல்ல அது எனது மட்டும். இப்போது நான் எனக்கு இன்னொரு கேக் வரைய வேண்டும். ஆச்சரியம். சரி. அடி, இது பிரவேசித்தது. மேலும் இது இன்னும் சிறப்பாக வந்தது. முயற்சி செய்வோம். மெலிசா, எனக்கு உடன் பகிருங்கள். இல்லை, என்னை சாப்பிடுங்கள் மற்றும் கஷ்டப்பட்டு. வணக்கம் அனைவருக்கும். சமையல் சவாலுக்கு தயார் தானே? உங்க முதல் பணியாக ஒரு சீஸ் உணவு சமைக்கணும். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். சரி, இது ஒரு உண்மையான சமையல்காரருக்கான பணி. தொடங்குவோம். சரி, பேரனே, நான் தயாராக இருக்கிறேன். எனக்கும் சீஸ் பிடிக்கும், குறிப்பாக செயலாக்கப்பட்டது. ஆனால் சமையல்காரருக்கு பிரெஞ்சு சீஸ் அதிகம் பிடிக்கும். ஓ, இந்த அருவருப்பான வாசனை என்ன? பாட்டி பூஞ்சை உள்ள சீஸை கண்டுபிடித்தார். அதை விரைவாக வைக்கவும். அது நல்ல சுவை இல்ல. ஐயோ, சான்ஸோன சீஸ் நூடுல்ஸ் பிரிலிஸ்க்கு விரும்புறேன். எனவே நான் பாஸ்தாவை பால் விட்டு கொதிக்க விட்டு மசாலாக்களை சேர்க்கிறேன். நிச்சயமாக அவற்றோட நூடுல்ஸ் ரொம்பவும் சுவையா இருக்கும். சிறப்பு. ஆனால் என் உணவின் முக்கிய பொருள் செயலாக்கப்பட்ட சீஸ் ஆகும். அது எங்கே? ஓ, ஆம், இதோ. என்ன ஒரு சுவையான மனம். இதையெல்லாம் கலக்கலாம். ஆனால் எனக்கு இன்னொரு பொருள் தேவை. என்னுடைய கத்தரிக்கோல் எங்கே? அருமை. நாங்கள் சில பேக்கன் துண்டுகளை சேர்க்க போகிறோம். ஆமாம், நூடுல்ஸ் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அருமை. இத பாருங்கள். ஆமாம், என் சகோதரன் மகிழ்ச்சி அடைவான் என்று நினைக்கிறேன். ஹோரே பாட்டி, எப்படி இருக்கிறீர்கள்? ரோம் சுவையான உணவு வீட்டிலேயே தயாரிக்கப்படுகிறது. நான் குழந்தைக்கு சுவையான சீஸ் பீட்சா கொடுப்பேன். வாருங்கள். பாட்டி வேலை செய்கிறார். பீட்சா மாவு தயார். அதில் சுவையான சீஸ் சாஸை தடவ நேரம் வந்துட்டது. இந்த பீட்சாவுக்கு இது மிகவும் பொருத்தமானது. இதை ஒரு இனிப்பு ஜோடியோட சாப்பிடுறது சிறந்த சுவையா இருக்கும். ஓ, இதை நறுக்குவோம். சரியானது. இதை பீட்சாவிற்கு சேர்க்கவும். இங்கே பூஞ்சை உள்ள சீஸ். ஓ,
இல்ல பாட்டி, இது துர்நாற்றம். எனக்கு உடனடியாக ஒரு வாயு முகமூடி தேவை. ஓ இல்லை, சீஸ் தாக்குதல். உதவுங்கள், சமையல்காரர் சக்தியற்றவராக இருக்கிறார். இந்த சீஸில் உங்களுக்கு பிடிக்காதது என்ன என்று எனக்கு புரியவில்லை. வாசனை மிகவும் உற்சாகமாக உள்ளது, மேலும் பீட்சா அருமையாக இருக்கும். இதை ஒரு தீவிரத்துடன் சமைக்க மட்டுமே உள்ளது. ஓ ஆம். ஓ சமையல்காரரே, நீங்கள் சீராக இருக்கிறீர்களா? உங்கள் பீட்சாவை முடித்து விட்டீர்களா? ஆம் அம்மாமியா, நான் இன்னும் தொடங்கவே இல்லை. நான் அவசரமாக வேலைக்கு செல்ல வேண்டும். முதலில் எனக்கு தேவை ஒரு வட்டமான அச்சு. அதை பட்டிகளில் தள்ளுவோம். பிறகு சீஸ். அப்படியே நாங்கள் பேக்கன் சேர்க்கிறோம். அதை எங்கள் பாட்டி மீது பேக்கன் மற்றும் சீஸ் மேலும் சில பிரெட் கிரம்ப்ஸ் சேர்த்து இது சிறப்பாக இருக்கும். சரி, இப்ப எனக்கு ஒரு பன் தேவைப்படும். அதை 2 துண்டுகளாக வெட்டுங்கள். கொஞ்சம் லெட்டூஸ் சேர்க்கவும். அந்த சீர்திருத்தத்தை பாருங்கள். அத பன்னில் வையுங்கள். பின்னர் சில தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் நிச்சயமாக சாஸ் மறக்காதீர்கள். மேலே இன்னொரு பன் மற்றும் என் பர்கர் தயாராகிவிட்டது. முடிந்தது. நீங்கள் இங்கே என்ன தயாரித்துள்ளீர்கள் என்று பார்ப்போம். சரி. ஓ, அது ஒரு பீட்சா. இது ரொம்ப மோசமா மணக்கிறது, ஆனால் நான் அதை முயற்சிக்க போகிறேன். இல்லை, நான் அதை செய்யக்கூடாது. எனக்கு இது பிடிக்கல. சரி, எனக்கு சீஸ் நூடில்ஸ் இன்னும் அதிகமாக பிடிக்கும். அருமை. சுவையாக இருக்கிறது. மோசமாக இல்லை, ஆனால் என் கண்கள் இந்த அழகான பர்கரின் மீது ஒட்டிக்கொண்டுள்ளன. இந்த குளிர்ந்த நிரப்புதலை பாருங்கள். இதை விட சிறந்தது நான் எப்போதும் சுவைக்கல என்று நினைக்கிறேன். சமையல்காரர் வெற்றி பெற்றார். ஓ நன்றி. அப்படியா? எல்லோரும் தயாரா? உங்கள் 2வது பணி வாப்பிள்ஸ் செய்ய வேண்டும். அருமை. நாங்கள் தயாராக இருக்கிறோம். மாவை செய்ய நான் மாவை முட்டைகளுடன் கலக்குவேன். இது போல நாங்கள் அதையெல்லாம் கலக்குவோம். பாட்டி, நீங்க முட்டையோடு கொண்டு என்ன அடிச்சீங்க? மன்னிச்சிடு கண்ணு, நான் அப்படி செய்ய நினைக்கல. ஆனா முதலில் எனக்கு கொஞ்சம் பால் வேணும். பாட்டி, கவனமாக இரு. மன்னிக்கவும். மிக்சரில் அடிக்கவும். சிறப்பு. இப்போது என் மாவு தயார். அதை வஃபிள் இரும்பில் வைத்து வஃபிள்களை செய்யலாம். ஓ, மிகவும் எளிது பாட்டி. இதை பாருங்கள். நீங்கள் பார்க்கிறீர்களா? இது எங்கள் சிறிய பையனின் பிடித்த மிட்டாய். நான் அவற்றையெல்லாம் வஃபிள் இரும்பில் சேர்க்க போகிறேன். மிட்டாயிலிருந்து ஒரு வாஃபிள் செய்யுங்க. பாருங்க. சபே. ஆனால் இது ஆரோக்கியமாக இல்லை. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிச்சயமாக, ஏனெனில் இதை நான் யோசித்தேன். சேஃப், நீ ஒரு மாயாஜாலக்கார. நானும் கொஞ்சம் மந்திரம் சேர்த்து வாப்பிள்களுக்கு இனிப்பு கிராமல்களை தயாரிக்கிறேன். இப்படி பண்ணா இது ரொம்ப சுவையா இருக்கும். அருமை. அத பாருங்கள், ஒரு சிறந்த கிராமல். இப்போது இதை வாப்பிளின் மேல் சேர்ப்போம். இன்னொரு ஒன்று. எனக்கு இது பிடிக்கும். அரசே, நீ என்ன செய்கிறாய்? சரி, சமையல்காரர் மற்றும் பாட்டி ஏற்கனவே அற்புதமான வாப்பிள்களை செய்து விட்டார்கள். ஆனால் எனக்கு கையில் சிரப் மட்டுமே உள்ளது. சரி, அதிலிருந்து வாப்பிள்களை செய்ய வேண்டும். அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கும். அனைவரும் அதிர்ச்சி அடைவார்கள். சிறப்பு. காத்திருப்போம். சரி, எனக்கு இன்னொரு ருசி இருக்கு. இது ரொம்ப சுவையா இருக்கு சார். ஓ ஆம், அதுக்காக உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். இதுக்கிடையில நான் என் உணவை இந்த வண்ணமயமான ஐஸ்கிரீமால் அலங்கரிக்கிறேன். நிறம் அதிகமாக இருந்தால் அது சிறந்தது. மேலே சில சாக்லேட் சிரப் சேர்த்து விட்டால் வெற்றி எனது. அது சரிதான பாட்டி? அத பற்றி நாம் பாப்போம். எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. நான் என் வாபிள்ஸ்ல டான்ஸ் சேர்க்கிறேன்.
பரிசு இருக்கு. மேலே ஒரு ஸ்ட்ராபெரி. ஆம், நீ போய் நகைச்சுவையானவள். எல்லோரும் வாஃபிள்களை அலங்கரிக்கிறார்கள். எனவே நான் இதை இனிப்புகளால் தூவேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் ஏற்கனவே பசிக்கிறேன் மற்றும் புதிய சுவையானவற்றுக்கு தயாராக இருக்கிறேன். வழியில் வராதீர்கள். ஓ, என் சகோதரியிடமிருந்து இந்த வாப்பிள்களை பாருங்கள். அவை மிகவும் குலுங்குகின்றன. அவை எதனால் செய்யப்பட்டவை? ஓ இல்லை, அவை மிகவும் புளிப்பாக உள்ளன. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ, அதை பாருங்கள், பாட்டியிடமிருந்து வாப்பிள்கள் அடிக்கடி ஒட்டிக் கொள்கிறது. மிகவும் இனிமையானதும் சுவையானதும். மேலும் எனது பிடித்த ஸ்ட்ராபெரி மேலே, அதுவே அருமை. ஆனால் இந்த நிறமுள்ள வாஃபிள்களை ஐஸ்கிரீமுடன் பாருங்கள். ஓ, நான் இதையெல்லாம் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாகவும் எனது பிடித்த காண்டி ஸ்கிட்டில்ஸ் அதுல இருக்கிறது. இந்த முறை பாட்டி வென்றார் என்று நினைக்கிறேன். ஓ ஹூரே, குழந்தை, நன்றி. சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. எனிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில்ஸ் உட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி, வென்ஸ்டே. சரி, முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு, என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா எனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கமி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. செல்லமே, என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ என்ன, ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன். சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும்.
வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம் பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள், எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கமி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடிய பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது. அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். ஓகே. என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சுரை சிரோன் பிரீடரை வென்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றினேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய், வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன? புதன்? ஓ, இல்ல. என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து வென்ஸ்டே. புதன்கிழமை. உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னேட், போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பல்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி. சரி சரி சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது.
நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனிச்சுதர செய்கிறீர்கள். புதன்கிழமை நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ, லெகோமேன் பில்டர்ஸ், எவ்வளவு குளிர். என்னிட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்கிறது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். எண்ணெய் இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே, ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? நன்றி எனட். நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, the Northern work in the Grumman Weiner Zone. Nice. People, this are weird key for the toe. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம். எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள். ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு.